Hallelujah. Are you all ready to hear the word of God? Wow. Okay. So, how many of you really tried to practice whatever we have preached last week? கடந்த வாரம் நாம கேட்ட செய்தியை எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்த அப்ளை பண்ண ட்ரை பண்ணீங்க? How many goats are here? How many pigs are here? Sorry, தப்பா நினைச்சுக்காதீங்க. போன வாரம் செய்தியை ரிலேட் பண்ணி சொல்றேன். எத்தனை பேர் ஆடுகளா இருக்கிறோம், இல்ல எத்தனை பேர் பஞ்சிகளாக இருக்கிறோம்? கடந்த வாரம் தப்பா, don't take us wrong. We are just trying to correlate with the message that whatever we learned last week. How many ravens are here? How many doves are here? எத்தனை பேர் காக்கைகளாக வாழ்ந்தோம், இல்ல எத்தனை பேர் புறாக்களாக வாழ்ந்தோம்? எத்தனை காக்கா இங்க இருக்கு, எத்தனை புறா இங்க இருக்கு? அப்படி கேட்டவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். All ravens say hallelujah. All doves says hallelujah. Praise God. Okay. So we are going to continue whatever now we have started last week. கடந்த வாரம் நாம் ஆரம்பித்த அந்த செய்தியை இன்று தொடர்ந்து நம்ம தியானிக்க போறோம். So basically we are dealing about the sanctification. பரிசுத்தமாகுதலை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Why we need to study sanctification? எதற்காக இந்த பரிசுத்தமாகுதலை நாம் தியானிக்க வேண்டும்? There are so many passages which we could see that one end Christians are not permitted to do sin, but still we are missing the mark. நாம் பல நேரங்களில் வேதத்துல பல இடங்கள்ல பார்க்கும்போது கிறிஸ்தவர்களாகிய நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற போதும் நாம் பல நேரத்துல பாவத்துல விழுகிறோம், தவறுகிறோம். Then can we keep on sinning? அப்படி இருந்துச்சுன்னா அப்படி தொடர்ந்து பாவத்திலே நான் வாழ்ந்துட்டு இருக்கலாமா? Or if I do sin, would I enter into the condemnation? இல்ல நான் பாவம் இப்படி செய்து தவறுனதுனால நான் ஆக்கினைக்குள்ளாக சென்று விழுந்து விடுவேனா? If I don't get condemnation, can I keep going and sinning? இல்ல நான் ஆக்கினை தீர்ப்பு எனக்கு இல்லை என்ற சத்தியம் தெரிந்ததுனால நான் பாவத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கலாமா? So this is what we are dealing. Sanctification is the terminology, harmonize these truths. இந்த சத்தியத்தை தான் நாம அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு கொடுக்கிற தலைப்பு தான் இந்த பரிசுத்தமாகுதல். So so many scriptures we have studied. Romans says you don't have condemnation, and the same chapter you can see so many verses about sanctification. ரோமர் புத்தகத்துல பார்க்கும்போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று சொல்லப்பட்ட போது அது தொடர்ந்து வரும் பகுதிகளில் பாவம் பரிசுத்தமாகுதலை குறித்து நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். You can read the same pattern in 1 John as well. இதே காரியத்தை 1 யோவான்ல நம்மளால வாசிக்க முடியும். Okay, if you sin, confess. பாவம் செய்தா அது அறிக்கை செய்ய வேண்டும். But I am writing this not to sin. ஆனா இதை ஏன் எழுதுறேன்னா நீங்க பாவம் செய்யாம வாழ வேண்டும் என்று. So that is why we have got grace. அதற்காக தான் கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The purpose of grace is for godliness. கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பக்தியுள்ள ஜீவியத்திற்கு. So how can I get sanctified? ஐயா நான் எப்படி பக்தியுள்ள ஜீவியம் செய்வது? You can sanctified by the truth and by the spirit. நான் தேவனுடைய வார்த்தையினாலே பரிசுத்தமாகிறேன், தேவனுடைய ஆவியானவர் மூலமாக பரிசுத்தமாகிறேன். So we have studied so many weeks about how can I apply the scriptures and keep getting sanctified. நாம் பல வாரமாக இந்த தேவ வசனத்தை என் வாழ்க்கையில அபியாசப்படுத்துவதன் மூலமாக எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும் என்பதை நாம் தியானித்தோம். So sanctified by truth, walk, know, reckon, present or yield. அவருடைய சத்தியத்தின்படி நாம் பரிசுத்தமாகுதலை குறித்து நாம் நடக்க வேண்டும், நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும், நாம் அறிந்திருக்க வேண்டும், நாம் ஒப்படைக்க வேண்டும் என்ற தலைப்புகளை நாம் தியானித்தோம். So then we started dealing about sanctification through the Holy Spirit. அதைத் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரிசுத்த ஜீவியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். So this is what the different terminologies have been used: walking in the Holy Spirit, living in the Holy Spirit, leading in the Holy Spirit, step up in the Holy Spirit. All these terminologies are pointing to this doctrine. இதற்கு வேதத்துல நாம வேறு வேற விதமான வார்த்தைகளை பயன்படுத்திருக்க நம்மளால பார்க்க முடியும். ஆவியானவருக்குள்ளாக நடப்பது, ஆவியானவராலே நடத்தப்படுவது, ஆவியானவருக்கு ஏற்றபடி வாழ்க்கை வாழ்வது, ஆவியானவர் புரிந்து கொண்டு அவரோடு இசைந்து நடக்கிற காரியங்கள், ஆவியானவரால் நடத்தப்படுறது, இப்படி எல்லாம் நம்ம வார்த்தைகளை பார்க்கிறோம். So how the Holy Spirit is controlling our life? எப்படி இந்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறார்? He is control the mind of the believer. அவர் ஒரு விசுவாசியினுடைய மனதை ஆளுகை செய்கிறார். That's what you can read Romans chapter 8, 4 and 5. இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் பார்க்கிறோம். And we can see that he is controlling the desires. அது மாத்திரமல்லாமல் ஒரு விசுவாசியினுடைய ஆசைகளை, விருப்பங்களை ஆளுகை செய்கிறார். Do you desire align with the flesh or align with the spirit? ஐயா, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய விருப்பங்கள் மாம்சத்தோட இசைந்திருக்கிறதா இல்ல ஆவியானவருக்கு ஏற்றபடி காணப்படுகிறதா?
And finally, do you have the mind of Christ? கடைசியாக கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு இருக்கிறதா நம்ம தியானித்தோம். So, people who are, most of you all are related to IT, you'll get a concept FIFO, first in, first out. இங்க நிறைய பேர் தகவல் தொழில்நுட்ப துறையில நீங்க வேலை பார்க்கறதுனால இந்த FIFO என்கிற காரியம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். முதலாவதாக இது உள்ள வருதோ அது முதலாவதாக வெளியே அனுப்பப்படும். Whatever comes first, it will go first. முதலாவதாக உள்ள வருவது முதலாவதாக வெளியே அனுப்பப்படும். Today, I'll teach you one more terminology. இன்னைக்கு இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். Jigo. ஜிகோ என்றது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னது? Jigo. ஜிகோ. Garbage in, garbage out. அசுத்தம் உள்ள வந்துச்சுன்னா குப்பை உள்ள வந்துச்சுன்னா குப்பை தான் வெளியே போகும். அசுத்தம் இல்ல, குப்பை வந்தா குப்பை போகும். If the garbage comes in, the garbage goes out. If you just scrolling like this and sending all the garbage in, whatever comes out, it will say the garbage will come out. நம்ம கையில கைபேசியை வச்சு அப்படி தடவிட்டே அதை பார்த்துட்டே இருந்து குப்பைய மனசுக்குள்ள சேர்த்தோம்னா அந்த குப்பை தான் நம்ம வாயின் வார்த்தையா வெளியே வரும். What you know, all our outcome is based on our inputs. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விளைவுகளும் செயல்களுக்கும் ஏதோ ஒரு விதமான அதுக்கு முன்பா கொடுக்கப்பட்ட ஒரு இன்புட் உள்ள செலுத்தப்பட்ட ஒரு காரியம் இருக்குது. So let's all say this term, gigo. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா கிகோ? சத்தமா சொல்லுங்க. Garbage in, garbage out. வீட்டுல உட்காந்து வீட்டுக்கு everyday scroll பண்றத சொல்லுங்க. Gigo, good job. If your spouse is always scrolling your mobile, you can call them and say, நீங்க பண்ணிட்டு இருக்கிறது குப்பை உள்ள போயிட்டு இருக்கு, குப்பை வெளியே வந்துரும் பாத்துக்கோங்கன்னு. அடுத்த முறை ஏதாவது வெளியில வந்தா அவுட்புட் வந்துருச்சு. So next time if some garbage comes out, tell him or remind him that the output is now seen. How does it relate to our subject? இதுக்கும் நம்ம தியானித்த இந்த சத்தியத்துக்கு என்ன சம்பந்தம்? Whatever goes in your mind, that will controls your mind. என்னுடைய மனதிற்குள்ளாக என்னென்ன சிந்தனைகள் உள்ளே செல்கிறதோ அது என்னுடைய மனதை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. So if I keep on thinking about or allowing the Holy Spirit to deal with my mind, I will operated by the Holy Spirit. நான் என்னுடைய ஆவியானவரை எப்பொழுதும் என்னுடைய மனதை ஆட்கொள்ளை செய்ய என்னுடைய மனதுக்குள்ள காரியங்களை கொடுப்பதற்கு நான் வழிவகுத்தேனா என்னுடைய மனதை அவர் ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறார். Hope you heard the song, last song that we have seen, open our eyes and show us Christ. நம்ம இன்னைக்கு ஆராதனை வேளையில பாடின அந்த கடைசி பாடல்ல நீங்க கவனித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் எங்கள் கண்களை திறந்து கிறிஸ்துவை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். So that is what the conclusion of the series actually. நம்ம இந்த தொடர் பிரசங்கத்துடைய முடிவுரை அதுதான். More you see Christ, கிறிஸ்துவை அதிகமாக நாம் பார்க்க, more you understand the mind of Christ, கிறிஸ்துவின் சிந்தையை அதிகமாக அறிய, then only you will have the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாக மாற ஆரம்பிக்கிறது. Jigo. இதெல்லாம் நம்ம ஜிகோன்னு சொல்றோம். Whatever goes in, எனக்குள்ள எது வந்தாலும் that will come out. அதுதான் வெளியே So வருகிறது. I'm asking the Spirit of God. ஆகவே நான் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்கிறேன், Spirit of God, open my eyes. ஆவியானவர் என் கண்களை I திறந்தருளும். want to see Christ. நான் கிறிஸ்துவை காண How வேண்டும். Christ will react. எப்படி கிறிஸ்து How செயல்படுவார், Christ will deal. எப்படி கிறிஸ்து காரியங்களை How செய்வார், Christ would have responded. எப்படி கிறிஸ்து மறு உத்தரவு கொடுத்திருப்பார், How Christ would have reacted. எப்படி கிறிஸ்து இந்த காரியத்திற்காக செயல்பட்டிருப்பார். What would be the attitude of the Christ? கிறிஸ்துவின் மனப்பான்மை எப்படி இருக்கும், What would be the actions of Christ? கிறிஸ்துவின் செயல்கள் எப்படி இருக்கும். Oh, Spirit of God, open my eyes. ஆவியானவர் என் கண்களை I திறந்தருளும். want to see Christ. நான் கிறிஸ்துவை காண I வேண்டும், want to see Christ's mind. கிறிஸ்துவின் சிந்தையை காண வேண்டும். Then only I can gauge my mind whether it is related to Christ's mind or it is contrast to Christ's mind. அப்படி நான் அறிந்து கொள்ளும் போதுதான் என்னுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையோடு இசைந்து இருக்கிறதா இல்லது கிறிஸ்துவின் சிந்தைக்கு மாறுபாடாக காணப்பட்டிருக்கிறதா என்று நான் சோதித்தறிய முடியும். When you ask Holy Spirit, open my eyes so that I can see Christ. நாம் பாடும் போதோ இல்ல நாம் செபிக்கும் போதோ ஆவியானவரே என் கண்களை திறந்தருளும், நான் கிறிஸ்துவை காண வேண்டும் சொல்லும் போது Then the Holy Spirit will say, அப்பொழுது ஆவியானவரின் பதில் என்னவாக இருக்கும் I want என்றால், to open your eyes, but I want you to first open your Bible. நான் உன் கண்களை திறக்க ஆயத்தமாய் இருக்கிறேன், ஆனால் அதற்கு முன்பாக நீ உன்னுடைய வேதத்தை திறக்க ஆயத்தமா? How can I open your eyes? எப்படி நான் உன் கண்களை திறக்க முடியும்? I can open your eyes through the scripture. இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவே முடியும். You read it. இந்த வசனத்தை வாசிக்கும் You போது, study it. இதை படிக்கும் போது I will help you. நான் உனக்கு உதவி செய்து I will help you to interpret the scripture where you can see
Christ in the scripture. இந்த வேதத்தின் சத்தியங்களை தெளிவர புரிந்து கொள்வதன் மூலம் இங்கே கிறிஸ்துவை நான் காண உதவி செய்கிறேன். That is how we can have the mind of Christ. இப்படிதான் ஐயா கிறிஸ்துவின் சிந்தையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். You have the mind of Christ. ஐயா கிறிஸ்துவின் சிந்தை இருக்குதா? If you have the mind of Christ, my dear friend, you are leading by the Holy Spirit. கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இருக்குன்னு நாம சொல்லும் போது எனக்கு அன்பானவர்களே நாம தேவனுடைய ஆவியானவரால நடத்தப்படுகிறோம் அர்த்தம். Then it is the motives of the believer. ஒரு விசுவாசியினுடைய நோக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும்? Whom are you trying to please? நான் யாரை பிரியப்படுத்த விரும்புகிறேன்? Whom I need to please? நான் யாரையா பிரியப்படுத்தணும்? I don't need to please any one of you. நான் இங்க இருக்கிற யாரையும் பிரியப்படுத்த I don't வேண்டியதில்லை. need to please anyone in the world. இந்த உலகத்தில் இருக்கிற யாரையும் பிரியப்படுத்த வேண்டியதில்லை. I need to love everybody. அனைவரையும் நான் நேசிக்க வேண்டும். It is my obligation to love the people. அது என்னுடைய கடமை ஜனங்களை நேசிக்கிறது. But not pleasing people is not my responsibility. ஆனா ஜனங்களை பிரியப்படுத்துறது என்னுடைய கடமை அல்ல. I have only one person in the universe to be pleased. இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரே ஒருவரை தான் நான் பிரியப்படுத்த வேண்டும். That is God. அது தேவன். If I please Him, அவரை பிரியப்படுத்தினேன்னா automatically I would please all the, wherever it is needed. மற்ற எந்த இடத்துல எல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கே சரியான விதத்துல மற்றவர்களுக்கு பிரியமா இருக்க முடியும். So check your heart. ஐயா உங்க இருதயத்தை சோதித்து Am பாருங்க. I pleasing God? நான் தேவனை பிரியப்படுத்துறேன். I'm doing this and that and all these things. My ultimate aim is to please God or please somebody or please self. நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் மற்ற எல்லா காரியங்களும் நான் செய்யறேனே இதனுடைய முடிவின் நோக்கம் நான் மனுஷனை பிரியப்படுத்துறேனா இல்ல என் சுயத்தை பிரியப்படுத்துறேனா இல்ல தேவனை பிரியப்படுத்துறேனா? How can I check the heart? ஐயா இருதயத்தை எப்படி சோதிக்கிறது? Nobody will know my heart. இருதயம் யாருக்கும் தெரியாதே. Only God can know. God can help me to understand the wretchedness of my heart. தேவனால் மாத்திரமே என்னுடைய இருதயத்தில் காணப்படும் கேடுகளை கூட எனக்கு உணர செய்ய முடியும். So I need to examine the heart. இருதயத்தை நான் சோதிக்கணும். Based on what? எதை வச்சு சோதிக்கணும்? By the word of God. தேவனுடைய வார்த்தையை வைத்து நான் சோதிக்க வேண்டும். And we started last week. No, we need to Holy Spirit controlling our members. கடந்த வாரம் இதுல இருந்து தேவனானவர் இல்ல பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை ஆளுகை செய்கிறார் என்பதை நம்ம தியானிக்க So ஆரம்பிக்கிறோம். why we need to study this? இதை ஏன் நான் படிக்கணும்? It's a very, very important topic. இது மிக முக்கியமான ஒரு சத்தியம். Now today I would like to give a leftover. I will share whatever the leftover and what we need to do. Maybe our 4 or 5 steps which we need to follow on our daily basis. இன்னைக்கு கடந்த வாரம் நம்ம கேட்ட இந்த சத்தியத்துல மீதமா இருக்கிற காரியங்களை சொல்லிவிட்டு அதன் பின்பு நம்ம செய்ய வேண்டிய ஒரு 4-5 நடைமுறை காரியங்களை நான் உங்களோட சொல்ல விரும்புறேன். Let's look at Romans 7 verse 18. ரோமர் 7:18 நாம பாப்போமே. For I know that nothing good dwells in me, that is in my flesh, for I have to the desire to do what is right, but not the ability to carry it out. அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. This is what the cry of Paul in chapter 7. இதுதான் பவுலின் கதறல் நம்ம ரோமர் 7ல பார்க்கும்போது. But the same Paul, when he came to 8th chapter, this is what his statement. ஆனா அதே பவுலடிகளார் 8வது அதிகாரத்துக்கு வரும்போது அவர் என்ன சொல்கிறார்? Put to death the deeds of your body. சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். Paul, just now you said you will not be able to, nothing good in you. பவுலடிகளார் இப்பதான் நீங்க சொன்னீங்க உங்களிடத்தில் நன்மைன்னு ஒன்றுமே இல்லைன்னு. But now you are telling me that okay, you need to kill, you need to mortify the deeds. சரீரத்தின் செய்கைகளை அழிக்க கொல்ல வேண்டும் சொல்றீங்களே. How can you do that? எப்படி நான் செய்வது? Oh sorry, by the Spirit you need to mortify. இல்லப்பா அது தெளிவா பாருங்க. ஆவியானவராலே சரீரத்தின் செய்கைகளை. Oh, what do you mean mortify? கொல்வதில் அழிக்கிறதுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? Many times we have the Isaac mindset, many times we have the Ishmael mindset. பல நேரம் நம்ம வாழ்க்கையில ஈசாக்குடைய சிந்தை காணப்படுகிறது, பல நேரம் இஸ்மவேலோட சிந்தை காணப்படுகிறது. Isaac is the promised son, Isaac was not the promised son. ஈசாக்கு தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன், ஆனால் இஸ்மவேலோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் அல்லவே. Both of them belong to the same household of Abraham. இந்த ரெண்டு பேருமே ஒரே வீட்டை சார்ந்தவங்க தான், அது ஆபிரகாமின் வீடு. So you and me are like sometimes a carnal mindset, that is Ishmael mindset, and sometimes godly mindset, that is like Isaac
Isaac mindset. ஐயா, நீங்களும் நானும் சில நேரங்களிலே மாம்சத்துக்கேற்ற சிந்தை, அதாவது இஸ்மவேல் போன்ற சிந்தையுடையவர்களாக காணப்படுகிறோம். சில நேரங்களில் ஆவிக்கேற்ற சிந்தை, அதாவது ஈசாக்கை போல சிந்தையுடையவர்களாய் காணப்படுகிறோம். But Isaac and Ishmael will never go together. ஆனால் ஈசாக்கும் இஸ்மவேலும் இணைந்து ஒரே இடத்துல வாழ The முடியாது. basic thing is somehow they have to separate it. எப்படியோ அவர்களுக்குள்ளே ஒரு பிரிவு உண்டாகிறது. They need to have war till the end. கடைசி வரைக்கும் அவர்களுக்குள்ளே ஒரு போர் காணப்படுகிறது. Exactly, in your mind and now my mind, there is a battle between the carnal mind and the spiritual mind. It should be there always. அதே போல உங்களுடைய மனதிலும் என்னுடைய மனதிலும் மாம்ச சிந்தைக்கும் ஆவிக்கேற்ற சிந்தைக்கும் இடையே ஒரு போராட்டம் எப்பொழுதும் காணப்பட்டுதான் ஆக வேண்டும். In the same ark, ஐயா, ஒரே படகுதான், ark, ஒரே பேலைதான். you have the raven as well as you have the dove. அந்த பேலைக்குள்ளே காகமும் இருந்தது, அதே போல புறாவும் காணப்பட்டது. Raven was the garrison, அது அந்த காகம் அது பிணம் தின்னி looking for it, அந்த பிணங்களை தேடும். looking for decaying body, அழுகின பிணங்கள், looking for the dead body, மரித்த சடலங்கள், looking for all the stinky stuff. நாற்றம் எடுக்கிற காரியங்களை தேடுகிறது. But the dove is looking for the olive tree. ஆனால் இந்த புறாவோ அது ஒலிவ மர இலையை தேடுகிறது. Both of them being protected by the same ark. ரெண்டு பேரையுமே அந்த பேழைதான் என்று காப்பாற்றியது. So we are the ark. நாம் இந்த பேழையா We are in இருக்கிறோம், Christ. கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறோம். Sometimes சில நேரத்திலே we behave as raven. காகத்தை போல செயல்படுகிறோம். Sometimes we behave like dove. சில நேரத்திலே புறாக்களை போல செயல்படுகிறோம். The raven is just going back and forth, and after that it is gone. Nothing has been mentioned in the Bible. அந்த காகம் வெளியே சென்று வந்தது, ஆனால் ஒரு கட்டத்தில் அது வெளியே சென்று விட்டது. அதன் பின்பாக வேதத்தில் அதை பற்றி எதுவும் எழுதப்படவில்லை. அது வெளி போக்குவரத்துமா இருந்துச்சுன்னு சொன்ன வேதம் எப்ப ஒரேடியா போச்சுன்னு சொல்லல. The Bible has not mentioned when it has went totally, but it mentions it went forth and came back and went forth and came back. But when it comes to dove, ஆனால் இந்த புறாவை பார்க்கும்போது it clearly explained when it has come, when it has gone, when it is finally went. அந்த புறா எப்பொழுது செஞ்சது, எப்பொழுது வந்தது, கடைசி எப்போ போகிறது, எல்லா காலம் தெளிவாக இருக்கிறது. So basically these two things are two different mindsets. இது ரெண்டு விதமான சிந்தனைகளை நமக்கு காண்பிக்கிறது. A mind of a sheep or a mind of a pig. ஐயா, ஒரு ஆட்டுடைய மனமோ அதே போல ஒரு செம்மறி ஆட்டுடைய மனம். So here Paul, in this stage, Paul says, okay, Pushpa, you need to mortify sin. இந்த சூழ்நிலை தான் பவுலடிகளார் சொல்லும்போது, ஐயா, நீங்கள் பாவத்தை அழிக்க வேண்டும் என்கிறார். 7th chapter Paul was saying, I am a wretched man. I have the battle between these two. 7வது அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது, நிர்பந்தமான பாவியாகிய மனுஷன் நான், இந்த ரெண்டுக்கும் இடையே நான் போராடுகிறேன் என்கிறார். But in 8th chapter, ஆனா 8ஆம் அதிகாரத்துல kill the deeds of the flesh. சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும், Mortify it. அழிக்க வேண்டும். So the word I have explained last week. இந்த அழிக்க வேண்டும் என்கிற வார்த்தை கடந்த வாரம் நான் விவரித்தேன். 1 Peter chapter 3:18. 1 பேதுரு 3:18. They use this word like for the killing of Jesus Christ. இந்த வார்த்தையை இயேசுவை எப்படி அவர்கள் கொலை செய்தார்களோ அதற்கு பயன்படுத்துறாங்க. How brutally they killed Jesus. எவ்வளவு கொடூரமாக இயேசுவை கொலை செய்தார்கள். That kind of attitude towards sin. பாவத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த மனப்பான்மை இருக்கணும். How they have hated Jesus. எப்படி இயேசுவை வெறுத்தார்களோ. How they have just with a ferocious manner killed Jesus. எப்படி ஒரு ஆக்ரோஷமாக இயேசுவை கொலை செய்தார்களோ. They ravaged him. இயேசுவை பீத்து போட்டார்களோ. In the same way, அதே போல I need to deal with sin. நான் பாவத்தை கையாள வேண்டும். I said last week what happened when Julius Caesar was dead. ஜூலியஸ் சீசர் அவர்கள் மரித்த போது நடந்த சம்பவத்தை கடந்த வாரம் விவரித்தேன். Oh, this man Antonius brought his coat. ஆண்டோனியஸ் அவர்கள் அவருடைய அங்கியை எடுத்து வந்து, Yes, people look at your boss coat. ரோம ஜனங்களே, உங்களுடைய எஜமானுடைய ராஜாவுடைய அங்கியை பாருங்கள். Look at all the blood spots. அதுல எவ்வளவு ரத்தம் தோய்க்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். Look at the sign of
all the weapons. பயன்படுத்த ஆயுதங்கள் ஏற்பட்ட அந்த கிழிசலை பாருங்கள். Are you still keeping quiet? இன்னும் நீங்கள் அமைதியாக When இருக்கிறீர்களா? they saw this, they got raged against all the conspirators. இதை பார்த்தபோது அந்த ஜனங்கள் எல்லாரும் ஜூலியஸ் சீசருக்கு விரோதமாக சதித்திட்டம் தீட்டியவர்கள் மீது கோபம் உண்டார்கள். They themselves finished all of them. அவர்கள் அனைவரையும் கொன்று போட்டார்கள். This is how the mindset for a Christian when it comes to sin. ஒரு பாவம் வரும்போது ஐயா ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய சிந்தனை இப்படிதான் ஐயா. The sin has crucified my Savior. இந்த பாவத்தினால் தான் என்னுடைய மேசியா என்னுடைய இரட்சகர் அறையப்பட்டார். Because of the sin, my master has been flogged. இந்த பாவத்தினால் என்னுடைய எஜமான் அடிக்கப்பட்டார். How dare you sin nailed my God? இந்த பாவம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய தேவனை சிலுவையிலே அறைந்திருப்பாய். Oh, you killed my Savior, right? என்னுடைய இரட்சகரை கொன்றாய் அல்லவா? I look for the opportunity to kill you back. நான் வாய்ப்புக்காக காத்திருக்கிறேன் பாவமே உன்னை அழிப்பதற்கு. This attitude called mortifying sin. இந்த மனப்பான்மையே தான் பாவத்தை அழிப்பது என்கிற வார்த்தையின் அர்த்தம். How can we do that? இதை நான் எப்படி செய்யறது? Last week I said, kill sin, kill sin, kill sin. கடந்த வாரம் பாவத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னேன். How can we kill sin? ஆனா எப்படி பாவத்தை அழிக்கிறது? ஒரு பேப்பர்ல பாவம் எழுதி ஏறி மிதிச்சிட்டு சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? Can I write sin on a piece of paper and put it down and stamp on it and say I've done it? How can I do that? இல்ல எப்படி செய்யறது? What are the methodologies? அதுக்கான வழிமுறைகள் என்ன? See, when it comes to the work of Christ, கிறிஸ்துவின் செய்கையை நாம் பார்க்கும்போது we know what Christ has done. கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் நமக்கு தெரியும். Now if you read Matthew, Mark, Luke and John, all the four gospels, you can understand what Christ has done. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷ புத்தகங்களை நாம் வாசிக்கும் போது கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை நம்மளால வாசிக்க முடியும். But from Romans, after Acts was the history of the church, and from the book of Romans till Jude, you can read how can you apply that in your life. அதைத் தொடர்ந்து அப்போஸ்தலர் புஸ்தகம் சபை வரலாற்றை பத்தி பேசுகிறது. குறிப்பாக ரோமர் புத்தகத்திலிருந்து யூதா நிருபம் வரைக்கும், ரோம நிருபத்திலிருந்து யூதா நிருபம் வரைக்கும் தேவனாகிய கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அபியாசப்படுத்துவது என்பதை விளக்கப்பட்டிருக்கிறது. See, the Christian life is basically has the two foundations. கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 விதமான அஸ்திபாரங்கள் உண்டு. The first one is I should know what Christ has done. முதலாவது கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். By knowing that I got saved. அதை நான் அறிந்திருந்ததினால தான் நான் ரட்சிக்கப்படுகிறேன். But on that day I got saved, I will not go to heaven. ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே நான் பரலோகம் போறதில்ல. I need to live in this life. நான் இந்த உலகத்துல வாழ வேண்டும் Till the day I reach my tomb. நான் கல்லறைக்கு செல்லும் நாள் வரைக்கும். And that is the reality of everybody. இதுதான் நம்ம எல்லாருக்குமே ஒரு உண்மையான ஒரு நிதர்சனம். Everybody will die. எல்லாருமே மரிப்போம் ஒரு நாள். So now I need to know how to live in this world. ஆகவே நான் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். I know what Christ has done. கிறிஸ்து என்ன செய்தார் எனக்கு தெரியும். I believed and I got saved. அதை நான் விசுவாசித்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். This is something like, you need a car, you bought a car. இது எப்படின்னா நமக்கு ஒரு கார் வேணும், இப்ப நம்ம கடையில போய் ஒரு கார் வாங்கிட்டோம். And it was a wonderful car. இது ஒரு நல்ல ஒரு வாகனம். Everybody has given a very good review. எல்லாருமே அதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறாங்க. So now you are the owner of a car. இப்போ அந்த வாகனத்துடைய சொந்தக்காரர் நீங்க தான். You have a car. உங்ககிட்ட ஒரு கார் இருக்கு. Nobody can deny that. அதை யாரும் மறுக்க முடியாது. If you don't know how to drive the car, then there is no use having that car in your parking lot. ஆனா உங்களுக்கு அந்த 4 சக்கர வாகனத்தை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியலனா அந்த கார் உங்ககிட்ட இருந்தாலும் அது உங்க பார்க்கிங்லயே இருந்தா கூட எந்த பிரயோஜனமும் இல்ல. So either you need to learn driving or you need a driver. ஒன்று நீங்க ஓட்ட கத்துக்கணும், இல்லனா ஓட்டுவதற்கு ஒரு ஓட்டுநரை நீங்க வேலைக்கு அமர்த்தணும். The first part, buying the car, this is something like knowing Christ. இங்க கார் வாங்குறது என்பது கிட்டத்தட்ட கிறிஸ்துவை நான் அறிவதற்கு ஒப்புமைப்படுத்தலாம். What Christ has done. கிறிஸ்து என்ன செய்தார்? How did I get the redemption? எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன்? So how far it will help me to get out of the sin and sanctification and glorification? அது எப்படி பாவத்திலிருந்து என்னை மேற்கொள்ள செய்ய உதவுகிறது? என்னுடைய பரிசுத்தமாக்குதல் என்ன என்றால் என்ன? நான் மகிமைப்படுத்தப்படுதல் என்றால் என்ன?
knowing and believing. அறிவேன் அறிவேன் அறிந்து கொண்டு விசுவாசிக்கிறேன். But story has not ended there. ஆனா கதை அங்க முடியல. Every day you will just clean the car. ஒவ்வொரு நாளும் காரை துடைக்கிறோம். இந்த புதுசா கார் வாங்கினா பார்த்தா தெரியும், மழை பெஞ்சாலும் துடைப்போம், வெயில் அடிச்சாலும் தொடச்சிட்டே இருப்பான் டெய்லி காலையில. If you've seen a person who has bought a new car, he'll be always cleaning and washing and making sure whether it is sunny or rainy, he'll make sure the car is good. And he'll அப்படி தொடச்சு வைப்பார் கண்ணாடியை. And also even wipe the mirrors. Sometimes காலைல வாக்கிங் போங்களேன், இப்படி 4 டிக்கெட் புது காரை தொடச்சிட்டு இருக்கோம். Maybe on the day of morning, when you go for a morning walk, you can see such kind of things happening in your apartment. அதுக்கப்புறம் பொதுநலம் கருதி யாரா 4 கோடு போட்டதுக்கு அப்புறம் மறந்துரும். But for the goodness of the public, when people actually put some scratches on the car, we'll stop doing it. அந்த கார் வேற யாரும் இல்ல, and that car is none else than ரட்சிக்கப்பட்ட புதுசுல Jesus. I love my father Jesus. When he got saved, immediately will be like, ஆண்டவரே எப்பொழுதும் நீங்க தான் நீரே எல்லாம். 4 days later he got fever. After 4 days நமக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு. Where are you Jesus? ஆண்டவரே எங்க இருக்கீங்க? That is the problem. அதுதான் பிரச்சனை. First of the story, you bought a car. முதல் பகுதியில நம்ம காரை வாங்கிட்டோம். The car has the capacity of just riding here and there, all these things. நம்ம எங்க செல்ல வேண்டுமோ எல்லா இடத்துக்கும் நம்மளை அழைத்து செல்லக்கூடிய வசதிகள் எல்லாம் அந்த கார்ல இருக்கு. And the car has a wonderful specifications. அந்த காரோடைய அமைப்புகள் குறிப்புகள் ரொம்ப அருமையா இருக்கு. I know nothing about it, so I stopped here. இல்ல அதுக்கு மேல விவரிக்காம உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். So whatever it is, number of cylinders and some engine capacity, whatever it is. ஒரு நல்ல கார், நல்ல சிலிண்டர், இன்ஜின் கெபாசிட்டி இருக்க கார், it is there in our home. அது நம்ம வீட்ல இருக்கு. Still we are taking PTC. ஆனாலும் இன்னைக்கு நம்ம பஸ் எடுத்து தான் போயிட்டு இருக்கோம். We need to know how to drive the car, or we need to have a driver to use that car. ஒன்று இந்த வண்டியை ஓட்ட நான் கத்துக்கணும், இல்லனா வண்டியை ஓட்டுறதுக்கு ஒரு ஓட்டுநரை நான் வேலைக்கு வைக்கணும். We know the work of Christ. கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Please register this statement in your mind. ஐயா நான் சொல்றத உங்க மனதுல ஆழமா எழுதிக்கோங்க. You can read the Bible. நீங்க வேதத்தை வாசிக்கலாம். You can hear the preaching. சத்தியத்தை கேட்கலாம். You can understand what Christ has done. கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை புரிந்தும் கொள்ளலாம். But without the Spirit of God, you will never able to apply what Christ has done. ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் உதவி இல்லாமல் கிறிஸ்து எனக்காக செய்ததை என்னுடைய வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்த முடியாது. Read the statement. ஐயா நான் இந்த காரியத்தை வாசிக்கிறேன். The marvelous reality of no condemnation is not only due to the work of Christ, it is due to the work of the Holy Spirit. What is that work? In applying to us the work of Christ. Applying the work of Christ in us is the work of the Holy Spirit. ஐயா எனக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்ற அற்புதமான சத்தியம் அது கிறிஸ்துவின் செயலினாலே மாத்திரம் உருவாகவில்லை, அதிலே பரிசுத்த ஆவியானவரின் செயலும் காணப்படுகிறது. அவருடைய செயல் என்னவென்றால் கிறிஸ்து எனக்காக செய்ததை என் வாழ்க்கையில அபியாசப்படுத்துறது. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா பரிசுத்த ஆவியானுடைய பிரதான வேலை கிறிஸ்து எனக்காக செய்த வேலைய என் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்தது அபியாசப்படுத்துறது. Wonderful translation. If you don't have the relationship with or the communion with the Holy Spirit, then you will not be able to apply what Christ has done for you. பரிசுத்த ஆவியானவரோட ஒரு அற்புதமான உண்மையான உறவு, ஒரு ஐக்கியம் எனக்கு இல்லாவிட்டால் கிறிஸ்துவானவர் எனக்கு செய்த காரியத்தை என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரால் அபியாசப்படுத்த முடியாது. See, you have a fleshly mind. ஐயா எனக்கு ஒரு மாம்ச சிந்தை இருக்கிறது. You are a fleshly person. நான் ஒரு மாம்சத்துல இருக்கிற மனிதன். How can a fleshly man stand against the flesh? எப்படி மாம்சத்தில் இருக்கிற மனிதனாகிய நான் என்னுடைய மாம்சத்துக்கு விருப்பங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறது? Flesh cannot have the victory over flesh. ஐயா மாம்சத்தால மாம்சத்தை ஜெயிக்க முடியாது. I have the humanness in my life. எனக்குள்ளே மாம்சத்தின் காரியங்கள் காணப்படுகிறது. I told you a few weeks back, the problem with the humanness in the human, even after saved. ஒரு ரட்சிக்கப்பட்ட பின்பு கூட ஒரு மனிதனுக்குள்ளே காணப்படுகிற அந்த மாம்சத்தின் காரியங்கள் என்னன்னு உங்களுக்கு விவரித்தேன். What do I mean that? அத நான் என்ன சொல்லிருந்தேன்? See, I got saved. நான் ரட்சிக்கப்பட்டேன். The moment I got saved, நான் ரட்சிக்கப்பட்ட உடனே my color will not change. என்னுடைய நிறம் மாறுவதில்லை.
அப்படி மாறினா பலமுறை ரட்சிக்கப்படலாம். If that is what is the truth, I can get saved multiple times. அந்த அடிப்படையில பார்த்தா நாங்க ரெண்டு பேரும் ரட்சிக்கப்படல. If that is the condition of saved, both of us are not saved. But after God saved, ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட போது nothing has changed. அப்படி எந்த மாற்றமும் நடக்காது. The change had happened in your spirit. நம்மளுடைய ஆவிக்குள்ளாக தான் மாற்றம் Your நடக்கிறது. spirit has been regenerated. நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. But still, ஆனாலும் you have the same body. அதே சரீரத்துல தான் You இருக்கு. have the same appetites. அதே பசி இருக்கு. You have same humanness. அதே சரீரம் உள்ள மனுஷிகம் நமக்குள்ள இருக்கு. As long as you are in this world, you have to depend on this body. இந்த உலகத்துல நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இந்த சரீரத்தை நான் நாடிதான் நான் வாழ வேண்டும். No, I'm just living in this body. நான் இந்த சரீரத்துல வாழ்கிறேன். I cannot work against this body. இந்த சரீரத்துக்கு விரோதமா என்னால வேலை செய்ய If முடியாது. the body says, okay, I want that lust, இந்த சரீரம் எனக்கு அந்த இச்சை வேணும்னு சொல்லுச்சுன்னா then the Pushparaj who is in the body said, no, you cannot have lust. இந்த சரீரத்துக்குள்ளே வாழ்கிற மனுஷனாகிய நான் இல்ல உனக்கு அந்த காரியம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. But the body says, ஆனா சரீரம் சொல்லுது, Pushparaj, ஐயா you cannot go anywhere without me. என்னால உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. Okay, you go. சரி நீ போ பார்க்கலாம். I know, I'm not cooperating with you. அதுக்கு நான் உனக்கு இசைந்து வருவதில்லைன்னு சொன்னேன். I want to fulfill the lust. எனக்கு நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும். Either you cooperate with me or not. நீ எனக்கு இசைந்து இருக்கிறியோ இல்லையோ I will go for it. நான் அதுக்கு செல்வேன். I will walk towards it. அதுக்கு நேரா போவேன். I look towards it. அதை தேடி My செல்வேன். hands will move towards it. என் கைகள் தேடி ஓடும். My legs will walk through it. என் கால்கள் விரைந்தோடும். Now what are you going to tell me, Pushparaj? இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க ஐயா? No, if I have angry, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா many times I said I should not beat Sylvan. நான் சில்வன் அடிக்க கூடாதுன்னு I நினைக்கிறேன். should not beat. அடிக்க கூடாதுன்னு My நினைக்கிறேன். spirit says, don't shoot, don't beat him. என்னோட ஆவி சொல்லுது இல்ல அடிக்காதே என்று. You are a master. நீ ஒரு போதகர் How அல்லவா? can you do that? எப்படி செய்யலாம்? Yeah, I should not do that. ஆமா நான் செய்யக்கூடாதான். Okay, body, let's not do it. சரீரமே செய்ய வேண்டாம். I'm not going to do it. நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். But while I'm having the debate, extremely I just beaten him. ஆனா எனக்குள்ளாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே நான் சில்வனை அறைந்து விடுகிறேன். How did it happen? இது எப்படி நடந்துச்சு? Because even though I don't want to do it, still I am in this body. நான் இந்த சரீரத்துல இருக்கிறதுனால நான் செய்ய வேண்டாம்னு நினைச்சாலும் அது நடந்துருது. I'll give one example. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். For example, no, certain food, the taste is so good for you. சில உணவுகள் அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட அந்த ருசி நம்மளுடைய நாக்குகளை கவர்ந்து இழுக்கும். You like the taste and you love the taste. You fall in love with the taste and you're mad at the taste. நமக்கு அந்த ருசி ரொம்ப பிடிக்கும். அந்த ரொம்ப பிடிச்சு அதுக்கு மேல அது அப்படியே விழுந்து அதுக்கு மேல காதல் வயப்பட்டுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம அதுக்கு அடிமையா மாறிட்டோம். But ஆனால் doctor would have said, மருத்துவர் என்ன சொல்லிருப்பாருன்னா, in your lifetime don't ever eat it. உங்க வாழ்நாள்ல ஒருக்கா கூட சாப்பிடாதீங்க. In case, ஒருவேளை if it is unavoidable, தவிர்க்க முடியாத சூழ்நிலை and you ate it, நீங்க சாப்பிட்டீங்கன்னா once you finish this, have this tablet. சாப்பிட்ட உடனே இந்த டேப்லெட்டை சாப்பிட்டுருங்க. What do you do immediately first? இப்ப நம்ம என்ன செய்வோம்? First you'll go to the medical shop. நேரா மெடிக்கல் ஷாப் Give me போவோம். 2 strips of this tablet. இந்த டேப்லெட்ல ஒரு 2 I know, I have unavoidable situations every now and then. அடிக்கடி தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரும்னு எனக்கு The தெரியும். moment I came home, I have unavoidable circumstances. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை உருவாக்கிரும். அது For example, ஒரு if the உதாரணத்துக்கு doctor says don't take sugar, ஒருவேளை டாக்டர் வந்து நீங்க சுகர் எடுக்காதீங்க சொல்லிருந்தாங்கன்னா that is good for you. அது உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னா, And in case, ஒருவேளை if you have taken it, நீங்க எடுத்துட்டீங்கன்னா put this instead of 25 mg, put this tablet 50 mg. 25 mg போடுறதுல கொஞ்சம் டபுள் டோஸ் 50 mg போட்டுருங்க. While he is coming on that time itself, he will take 50 mg along with him. வரும்போதே 50 mg ஓட தான் வருவோம். நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது அப்படி ஒரு பால் பாயசம் வணக்கம். The moment we enter in our home, we know that's a wonderful sweet getting ready. And inside Pushparaj will tell Pushparaj, don't take ghee. நம்ம மனசுக்குள்ள தோணும் பாயசம் சாப்பிடக்கூடாது. Because doctor had told you. ஏன்னா மருத்துவர் சொல்லிருக்காரு. But you know, one of the smallest members of the body, which has the highest and strongest control over the body. You know what that member of the body? சூப்பர். நாக்கு. நம்ம சரீரத்திற்கு சின்ன அவயம், ஆனா நம்ம சரீரத்துக்கு அதிகமான ஒரு ஆளுகை அந்த அவயத்திட்ட தான் இருக்குன்னா அது என்னன்னா நம்ம நாக்கு. It has the debate with the brain. அது இப்போ மூளையோட ஒரு போராட்டம் நடத்தும். Brain says, மூளை சொல்லும்,
according to my database, என்னுடைய செயல்களின்படி, don't eat it. மன்னிக்கு என்னுடைய தகவலின்படி நீ அதை சாப்பிடாத, Don't have it. அதை நீ சாப்பிடாத. And this little member of the body will say, ஆனா அந்த சின்ன உறுப்பு என்ன சொல்லுனா, who said I'm going to eat it? நான் யாரு சாப்பிட போறேன்னு சொன்னா, I'm just going to taste it. நான் அதை ருசி தான் பார்க்க You போறேன். know the rest of the story. மீதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு கப்பு, One more cup. இன்னொரு கப்பு, One more. அவ்வளவுதான். அடுத்த நாள் 50 mg daily regular. And from next day it will be like 50 mg all the days. Why you couldn't do that? ஏன் நம்மளால முடியல? This tongue is the part of the body. இந்த நாக்கு இந்த சரீரத்தின் ஒரு அவயவம் தான். Humanness. மனுஷிகம். Humanness. You are still living in humanness. இந்த மனுஷிகமானதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். And now Paul says, பவுல் சொல்கிறான், you are living in the body, சரீரத்துல நீ வாழ்கிறாய், but kill the deeds of the body. ஆனா சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். Paul, what do you say that? பவுல் அடிகளாரே நீங்க என்ன சொல்றீங்க? I need to live in the body. சரீரத்துல தான் நான் வாழணும். Without body, I cannot live here. சரீரம் இல்லாமல் இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது. So I need to live in the body. நான் சரீரத்திலே வாழ But I வேண்டும். need to kill the deeds of the body. ஆனால் சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். How is it possible? எப்படி அது நடக்கும்? How is it possible? எப்படி அது I am சாத்தியம்? depending on this body, brother. ஐயா, நான் இந்த சரீரத்தை தான் நான் நம்பி இருக்கிறேன். If I go to church, I depend on this body. நான் சபைக்கு செல்வதனால இந்த சரீரத்தை தான் If நம்புறேன். I want to pray, I depend on this body. நான் ஜெபிக்கிறனால இந்த சரீரத்தை நம்புறேன். I need to live, I depend on this body. நான் வாழணும்னா இந்த சரீரத்தை நம்புறேன். I speak by using this body. நான் பேசுறதுக்கு இந்த சரீரத்தை I நம்புறேன். hear by using this body. நான் கேட்கிறதுக்கு சரீரத்தை I பயன்படுத்துறேன். sleep using this body. நான் தூங்குறதுக்கு கூட இந்த சரீரம் I வேணும். work using this body. நான் வேலை செய்ய இந்த சரீரம் So வேணும். 24/7 I depend on this body. But Paul, you are saying, kill the deeds of the body. வாரத்தின் 7 நாட்களும் ஒவ்வொரு மணி நேரமும் நான் என்ன செய்யறதா இருந்தாலும் இந்த சரீரம் எனக்கு தேவைப்படுது. ஆனா பவுல் அடிகளாரே சரீரத்தின் செய்களை அழிக்க வேண்டும்னு சொல்றீங்களே. So for example, in the morning you are getting up, you are trying to get up to come to church. ஒருவேளை உதாரணத்திற்கு காலையில நீங்க எழுந்து சபைக்கு வரணும்னு முயற்சி பண்றீங்க. And yesterday you had a good meal, big meal and so on. நேற்று இரவு ஒரு சிறந்த உணவு, ஒரு பெரிய ஒரு விருந்தை நீங்க சாப்பிட்டீங்க. And you can feel the consequences. அதனுடைய விளைவுகளை இப்ப காலையில நீங்க உணர்றீங்க. So lazy and would like to sleep more. நல்லா ஒரு தூக்க கலக்கமா இருக்கு, அப்படி இன்னும் தூங்கினா நல்லா இருக்கும்னு தோணுது. But inside you get up. உள்ள எந்திக்கணும்னு சொல்லுது. And you are telling to the body, get up, we need to go to church. அப்ப சரீரத்துல நீங்க சொல்றீங்க, சரீரமே நீ எழுந்துரு, நம்ம சபைக்கு போகணும்ல. And body says, my stomach is still full. உன் சரீரம் சொல்ல, ஏன் வயிறு நிரம்பி இருக்கு. No, don't you feel that the digestion is not yet done? உனக்கு புரியலையாப்பா, இன்னும் அது செரிச்சு முடியலன்னு. You are overtaken yesterday. நேத்து டபுள் மடங்கு நீதானே சாப்பிட்ட. It will take time. ஆகவே அது செரிக்க கொஞ்சம் நேரம் ஆகும். But still you want to go out. You want to go to church. ஆனா உங்களுக்கு சபைக்கு போகணும்னு ஒரு விருப்பம் There is இருக்கு. a dispute between the body and you. உங்களுக்கும் உங்கள் சரீரத்துக்கும் இடையே இப்பொழுது ஒரு போராட்டம் நடக்குது. And the body says, அப்ப சரீரம் சொல்லும், I'm not coming to church. நான் சபைக்கு வரல. Today we are going to take off. இன்னைக்கு நாம விடுப்பு எடுக்கிறோம். If you want to go, you go. நீ போகணும்னா நீ போய்க்கோ. எப்படி போக முடியும்? How can I go? வாய்ப்பு இருக்கா? Is there any way? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? Can you get what I'm trying to say? இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். I know you will understand very well. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லேட்டா வரும்போது இதெல்லாம் நடக்கும் உள்ளுக்குள்ள. Because on a Sunday when you are coming late, you know these things will happen in your mind. And now I'm telling Paul, I want to go to church. இப்ப பவுல் சொல்றாரு, இல்ல ஐயா நான் சபைக்கு போகணும். No, I'm telling to Paul, I want to go to church. மன்னிக்கவும், நான் பவுலிடம் சென்று பவுலடிகளாரே நான் சபைக்கு போக ஆசைப்படுறேன். And Paul said, good job, go ahead. நல்லது நீ போப்பா. And I'm telling Paul, but the body is not cooperating. இல்ல பவுல், உங்களுக்கு புரியல, என்னோட சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. Body wants to sleep. சரீரம் தூக்கத்தை And கேட்குது. Paul says, பவுல் சொல்லுவாங்க, kill the body and go to the church. சரீரத்தின் செய்களை அழித்து விட்டு சபைக்கு செல். போக முடியுமா? Is it possible? சொல்லுங்க, போக முடியுமா? இருக்கீங்களா? இல்ல இருக்கிறவங்க மட்டும் அல்ல சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சு நீங்க தலையாட்டுறீங்கன்னு தெரியல. ஆர் யூ ஆல் அவேக்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா உற்சாகமா கண்ணி பண்ணுவேன். புது டாபிக். தேங்க்யூ. இப்படி காசு கொடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. சரி, பரவாயில்ல. ஓகே, சோ த பாடி இஸ் நாட் கோஆபரேட்டிங், பட் we are depend on the body. என் சரீரம் எனக்கு ஒத்துழைக்கவில்லை, ஆனாலும் என் சரீரம் எனக்கு தேவை, அதை நான் பயன்படுத்தி நான் காரியத்தை செய்யணும். That is what Paul is telling in 7th chapter of Romans. இதைதான் பவுல் ரோமர் 7வது அதிகாரத்தில் எழுதுகிறார். I am doing what I am not wanting, and I am not doing what I am really wanting. நான் விரும்பினதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்கிறேன். காரணம் என்னன்னா, அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற என்னால முடியல.
Because the reason is I'm living in this human body and I cannot overcome it. This is Romans 7. இது ரோமர் 7வது அதிகாரம். And now Paul is coming to Romans 8. இப்பொழுது ரோமர் 8வது அதிகாரத்தை பவுல் எழுதும்போது, Kill it, my dear friend. சரீரத்தின் செய்களை அழிக்க வேண்டும். How can I kill it? ஐயா, நான் எப்படி அழிப்பது? By the Spirit of God. ஆவியானவராலே, By the power of God. ஆவியானவருடைய பலத்தினாலே. No, you need to understand the nature of God. தேவனுடைய சுபாவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். God will not command you to do something which is not possible you to do it. ஐயா, என்னால செய்ய முடியாத ஒரு காரியத்தை என் தேவன் நான் செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளை கொடுப்பது இல்லை. God will never ask you to do some things which you will never be able to do it. என்னால செய்ய முடியாத ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்தே ஆக வேண்டும் என்று என் தேவன் எனக்கு கட்டளை கொடுப்பதில்லை. If Bible says, வேதம் சொல்லும்போது kill the deeds of the body, சரீரத்தின் செய்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லும்போது, somewhere some technique is there to kill the deeds of the body. சரீரத்தின் செய்கைகளை அழிப்பதற்கான வழிமுறைகள், செயல்முறைகள் ஏதோ ஒரு இடத்துல காணப்படுது. Sir, I want to eat. ஐயா, நான் சாப்பிடணும், But inside don't eat. ஆனா சரீரம் சொல்லுது வேண்டாம். No, inside you say don't eat, but body says I want to eat. மன்னிக்கும், சரீரம் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுது, ஆனா நான் சாப்பிட வேண்டாம் நினைக்கிறேன். Inside you say don't sleep, but body wants to sleep. சரீரம் தூக்கம் வேணும்னு சொல்லுது, ஆனா தூக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். Inside you say don't have lust, but the body says I enjoy that lust. நான் இச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா சரீரமோ நான் அந்த இச்சையை விரும்புகிறேன் என்கிறது. And inside you are saying don't shout, be patient, but outside you are shouting. எனக்குள்ளே கோபம் கொள்ளக்கூடாது, பொறுமையா இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், ஆனா என்னுடைய சரீரமோ கோபம் கொள், கத்த வேண்டும் என்று சொல்கிறது. This is where God said no, it is not right. இங்கதான் தேவன் சொல்கிறார், இல்லை இதை செய்யாதே என்று. Your body should not control you. ஐயா, உன்னுடைய சரீரம் உன்னை ஆளுகை You should செய்யக்கூடாது. control the body. நீ உன்னுடைய சரீரத்தை ஆளுகை செய்ய But வேண்டும். that is meaningless and senseless. தேவனே, இது புரியாதவில்லை, இது செய்ய முடியாத ஒரு காரியம் அல்லவா? இதுவரைக்கும் I could see my body is dominating. என்னுடைய சரீரம் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதை நான் I don't பார்க்கிறேன். want to eat, but I'm eating. நான் சாப்பிட வேண்டாம் நினைச்சாலும் நான் சாப்பிடுறேன். I don't want to sleep, but I'm sleeping. தூங்க வேண்டாம் நினைக்கிறேன், நான் தூங்குறேன். I don't want to have lust, but I'm lusting. இச்சிக்க கூடாது நினைக்கிறேன், நான் இச்சிக்கிறேன். I don't want to get angry, but I'm angry. கோபப்படக்கூடாது நினைக்கிறேன், நான் கோபப்படுறேன். I don't want to slap my kid, but I'm slapping it. என் குழந்தை அடிக்க கூடாது நினைக்கிறேன், நான் அடிச்சுடுறேன். So Lord, look at the statistics. தேவனே, இங்க நடந்த எல்லா காரியங்களும் நீங்க பாருங்க. Everywhere the body is winning. But now you are asking me to win the body. எல்லா இடத்துலயும் என்னுடைய சரீரம் என்னை மேற்கொள்கிறது, என்னுடைய சரீரம் என்னை மேற்கொள்கிறது, என்னுடைய சரீரம் என்னை மேற்கொள்கிறதே. ஆனா இப்பொழுது நீங்களோ, நீ உன்னுடைய சரீரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீங்க. முடியும் புஷ்பராஜ். It is possible, sir. நீ மேற்கொள்ள முடியும். You can overcome. எனக்கு தெரியும் உன்னால முடியலன்னு. I know that you are not able to do it by yourself. That is what I'm giving the Spirit of God. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் இதற்கு நான் கொடுத்திருக்கிறேன். Having this thing in mind, Paul was using this term mortify sin. இந்த காரியத்தை மனதில் வைத்துதான் பவுல் அடிகளார் இந்த அழிக்க வேண்டும் என்கிற காரியத்தை எழுதுகிறார். See, for example, you can have a two-way approach when it comes to sin. இந்த பாவத்தை பொறுத்த மட்டுக்கும் ரெண்டு விதமான ஒரு நோக்கங்களில், ரெண்டு வித பார்வைகள் நமக்கு இருக்க முடியும். For example, if Sylvan is coming to my home, ஒரு உதாரணத்துக்கு, இப்பொழுது நான் போதவர் வீட்டுக்கு செல்கிறேன், and I am in a situation of imperfection, and the person who is coming in is a man of perfection. Translate, no? நான் சரியான நிலைமையில இல்ல, எப்போதுமே சரியாகவே இருப்பதை எதிர்பார்க்கக்கூடிய அவர் வந்து கொண்டிருக்கிறார். Translate பண்ணிட்டேன். So now what happened? I have two approach. இப்ப ரெண்டு விதமான பார்வைகள் இருக்க முடியும். ஒன்று, I need to just to clean all the garbage and close it and shut as if I am perfection. ஒண்ணுமே இல்ல, everything is all right. வீட்டுல இருக்கிற எல்லா அழுக்கு எப்படியோ சரி பண்ணிட்டு எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு, இல்ல everything is perfect அப்படின்னு அவங்க காமிச்சிக்கலாம். First approach. இது முதல் விதமான பார்வை. நாங்க திடீர்னு உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னா நீங்க செய்வீங்கல்ல அது? When we suddenly come to your homes unannounced, what we do in our homes, that is what it is. ஏதாவது கபோர்ட்ல தெரியாம சாஞ்சிட்டோம்னு வச்சுக்க, somehow slant like we roll or stand on top of a cupboard. நம்ம எந்திக்கு போம் பில்டிங் மாதிரி இருக்கிறது கபோர்ட்ல கை வச்சிருப்பாங்க. எந்திங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. You know, that is what something restraining. அதை தடுத்திருப்பது, restraining sin, that is one way of approach. பாவத்தை தடுக்கிறது, அது ஒரு விதமான முறை. But mortification is something different. ஆனா பாவத்தை
அழிக்கிறது என்பது வேறு விதமானது. And I'm calling. இப்ப நான் அழைக்கிறேன், I'm going to come. நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னா, Anytime you can come. ஐயா நீங்க எப்ப வரலாம், Always it is neat and perfect and clean. எப்பொழுதுமே சுத்தமாக அது எல்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். See, for example, if you are a minister of God, நீங்க ஒரு தேவனுடைய ஊழியக்காரரா இருந்தீங்கன்னா, no, if you are a believer, maybe the minister of God, now and then it will come to your home. ஒரு விசுவாசியா இருக்கும்போது ஊழியக்காரங்க நம்ம வீட்டுக்கு அப்பப்ப வந்துட்டு போவாங்க. But if you are a minister of God, ஆனா நீங்க ஒரு ஊழியக்காரரா இருந்தீங்கன்னா, believer A will come and go now and then. முதல் விசுவாசி அப்பப்ப வந்துட்டு போவாரு, Believer B will come and go now and then. ரெண்டாவது விசுவாசி அப்பப்ப வந்துட்டு போவாரு, Believer C will come and go now and then. மூணாவது விசுவாசி அப்பப்ப வந்துட்டு Now போவாரு. you know what is the math. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்பவுமே எப்படி இருக்கும். So every time somebody will come. எப்பொழுதுமே யாராவது ஒருவர் இருப்பாங்க. So நமக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. So we don't have that problem. இப்படிதான் இருக்கும். This is how our home will be. Which means அதுக்கு அர்த்தம் என்னன்னா, let it keep every time clean. எப்பொழுதுமே அதை சுத்தமாக வைக்க வேண்டும். This is what mortification. இதுதான் அழிப்பது. Restraining is something different. பாவத்தை தடுக்கிறது என்பது ஒரு That விஷயம். is something. No, okay, sin is coming. Come on, let me run away from sin. ஐயா பாவம் வருது, நான் பாவத்தை விட்டு ஓடுகிறேன் என்பது ஒரு விதம். But the other thing is இன்னொரு காரியம் mortification. பாவத்தை அழிப்பது. That is something I determined that I will not do it. நான் செய்யக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்துட்டேன். Restraining is outward act. ஐயா தடுப்பது என்பது வெளியரங்கமான ஒரு செயல். Mortification is the inside principle. ஆனால் அழிப்பது என்பது உள்ளான மனிதனுக்குள்ள எடுக்கிற முடிவு. Very poor illustration, but I may say this. இது ஒரு ரொம்ப கேவலமான ஒரு எடுத்துக்காட்டு இருந்தாலும் சொல்றேன். For your understanding, we are making this illustration. For example, I am drunken. I know habit of drinking. ஒரு உதாரணத்துக்கு இப்பொழுது நான் குடிப்பழக்கத்து உடையவனாக இருக்கிறேன். I plunged into this habit. இந்த குடிப்பழக்கத்துக்குள்ள அடிமையாகிவிட்டேன். And somehow, எப்படியோ, maybe rehabilitation center, whatever it is, I would like to stop it. இந்த சீர்படுத்துற இடம் மூலமாக ஏதோ ஒரு விதத்துல நிறுத்தணும்னு நான் நினைக்கிறேன். And I stopped it. இப்ப நான் குடியை நிறுத்திட்டேன். And now Sylvan is coming. இப்பொழுது நான் வருகிறேன். Hard to imagine, but still try to imagine. இதை கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. கற்பனை பண்றது கஷ்டம், பட் இருந்தாலும் கற்பனை பண்ணுங்க. You try to imagine this. He is a good occasional drinker. நான் எப்பொழுதாவது குடிக்கிற ஒரு குடிகாரர். And he எப்படி தெளிவா சொல்றாருமா, நல்லவர் அம்மா அவரு. So he is coming to my home. இப்போ நான் அண்ணா வீட்டுக்கு போறேன். And he is asking me. இப்போ நான் அண்ணன்ட்ட கேக்குறேன், can you drink today? நைட் இன்னைக்கு குடிக்கலாமா? No. இல்லப்பா, I stopped it. நான் நிறுத்திட்டேன். Stopped it. நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன். Please don't call me, okay? எனக்கு கூப்பிடாத சரியா? No, actually I'm not going to buy, but I have a military friend. I got that military wine. இல்லனே, நான் கடையில போய் வாங்க. wine நல்ல ட்ரிங்க்னு சொல்லிடுவாங்க. military brandy, whatever it is. நான் கடையில போய் வாங்க போறது இல்ல. எனக்கு மிலிட்டரியில ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் வரும்போது மிலிட்டரியில இருந்து நல்ல பிராண்டியை கொண்டு வந்திருக்காரு. Now my reaction, ஐயோ, just I stopped it couple of days back. தெரிஞ்சிருந்தா 2 நாள் கழிச்சு நிறுத்தி இருக்கலாம். இப்பதான் நிறுத்தினேன். Why are you coming today? ஏன் இன்னைக்கு வந்த? You could have come just Wednesday. இந்த புதன்கிழமை வந்திருக்கலாம்ல. Today is Friday. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. 2 days I stopped. 2 நாள் ஆயிடுச்சு. Now it's a wonderful friend. நல்ல நண்பன். He'll give that advice. அப்ப ஒரு அறிவுரை சொல்வேன். Just 2 days, no? 2 நாள் தான் ஆச்சு. Let it make it a Sunday. நம்ம ஞாயிற்றுக்கிழமை புதுசா ஆரம்பிப்போம். Today Friday, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. have only one round. ஒரு முறை நம்ம குடிப்போம். And I am going to stay here. நான் இன்னைக்கு இங்க தங்கிடுறேன். Saturday will finish it. சனிக்கிழமை முழுசா முடிச்சிருவோம். Sunday onwards, holy day. No, divine principle. Okay, Sunday onwards, you'll become a teetotaler. ஞாயிற்றுக்கிழமை அது ஒரு பரிசுத்த நாள். அந்த நாள்ல இருந்து நம்ம குடிப்பழக்கத்தை விட்டு முழுசா மாறிடுவோம். நீ திருந்து தப்பு இல்ல, பட் நாளை கழிச்சு, ஓகேவா? It's good that you are changing, but after tomorrow, okay? This is a restraining sin. இது பாவத்தை தடுக்கிறது. I don't want to do it. ஏன் நான் பண்ண விரும்பல, but still no, all around me, I'm just seeing the wine shop and I'm seeing everyday news in the wine about wine shops, and from my friend coming and talking all about this. Okay, somehow, I'm trying to avoid, but I couldn't. ஐயா நான் குடிக்கணும்னு நினைக்கல, ஆனாலும் என்ன சுத்தி எல்லாம் மதுபான கடைகள், என் நண்பன் வந்து கூப்பிடுறான், செய்தியில அதை பாக்குறேன். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படியாவது அதை செய்யாம இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். But the mortification is, ஆனால் அழிப்பதுன்றது is something different. அது கொஞ்சம் வேற மாதிரி. For example, ஒரு உதாரணத்திற்கு, I'm a thief. நான் ஒரு திருடன். And I stopped now stealing. நான் திருடுறதை இப்ப விட்டுட்டேன். Now the police department, I have a
very good friend in the police department. இப்ப காவல்துறையில எனக்கு ஒரு நல்ல நண்பர் He இருக்கு. loves me a lot. அவர் என்ன மிகவும் நேசிப்பவர். And he said, அவர் சொன்னார், okay, Pushparaj, you don't want to steal anymore, right? இனிமே நீ திருட வேண்டாம் நினைக்கிறல்ல. Let me tell you one thing. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். I'll insert a chip inside your body. நான் உன் சரீரத்துக்குள்ள ஒரு சின்ன சிப் வச்சிருக்கேன். And through that I will track wherever you are. அந்த சிப் மூலமா நீ எங்க போனாலும் என்னால பார்க்க முடியும். If any place you go just out of the scope, நீ செல்லக்கூடாத ஏதாவது இடத்துக்கு சென்றனா I will inform the local police station. நான் அங்க இருக்கிற லோக்கல் காவல்துறைக்கு நான் சொல்லிடுவேன். Immediately they will come and protect you. அவங்க உடனே வந்து உன்னை காத்துக்கொள்வாங்க. Is it okay? இது சரியா பண்ணிடுவோமா? Wherever you go, நீ எங்க செஞ்சாலும் I will monitor you. நான் உன்னை கண்காணித்து I will see you. நான் உன்னை பார்த்து Is it okay for you? சரியா இருக்கியா? You don't have any personal. தனக்கு அப்பாவும் சென்று விட்டாயா? Wherever shop, நீ எந்த இடத்துக்கு சென்றாலும் it's no more your personal. இனிமே உனக்கு தனிப்பட்ட I விஷயம் will watch over you. நான் உன்னை கண்காணிப்பேன். I insert the chip inside. Is it okay? நான் உனக்குள்ள ஒரு சிப்ப வச்சிருக்கிறேன். ஓகேயா? Oh, no, then no, I will not have any personal, freedom, right? அப்ப எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு விடுதலையான வாழ்க்கை இல்லையா? But if I don't insert it, he will become a thief next. It's okay. இப்ப நான் வைக்கலன்னா நீ மறுபடியும் திருட போயிருவே. Oh, I don't want to become a thief. What to do? இல்ல நான் திருடனாக மாறக்கூடாது. என்ன So பண்ணுவேன்? I'll try to control myself. நான் என்ன கட்டுப்படுத்த முயற்சிக்கிறேன். Trying to control myself, that is restrained. என்ன கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது என்பது முதல் அந்த ரெஸ்ட்ரைன் மாதிரி. But the one who wanted to mortify self, தன் பாவங்களை அழிக்க நினைக்கிறவன் he will go to the police officer. அவன் அந்த அதிகாரியிடம் சென்று, How many chips you want to insert? ஐயா எத்தனை சிப்புனாலும் வைங்க. You can insert anything and anything in my body. எதனாலயும் சரீரத்துல வைங்க. I don't want to do that sin. நான் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. If you're watching me, நீங்க எனக்கு பாக்குறீங்களா? if you're just tracking me, நீங்க எனக்கு செல்ற இடங்களை கண்காணிக்கிறீங்களா? you are monitoring me, நீங்க என் காரியங்களை மேற்கோள் பார்க்கிறீங்களா? including my personal appointments, என்னோட தனிப்பட்ட சந்திப்புகளை கூட நீங்கள் கண்காணிங்க. including my legitimate pleasures, என்னுடைய நேர்மையான காரியங்களை கூட நீங்க கண்காணிங்க. including my personal interests and longings, என்னோட தனிப்பட்ட விருப்பங்கள் ஆசைகளை கூட. oh, everything you want to watch, எதுவா இருந்தாலும் நீங்க everything பாருங்க. you want to track, எதுவா இருந்தாலும் நீங்க கண்காணிங்க. everything you want to monitor. எதுவா இருந்தாலும் மேற்பார்வை செய்து. That's okay, sir. ஐயா நீங்க செய்யுங்க. You go ahead and do it. நீங்க செய்யுங்க. Anyhow, I don't want to sin. எப்படியாவது இந்த பாவம் செய்யாமல் நான் வாழ வேண்டும். This is what mortification. இதுதான் பாவத்தை அழிப்பு. Got my point? நான் சொல்றது புரியுதா? Hallelujah. Taking a bold and courageous step against the sin. ஒரு தைரியமாக ஒரு வாஞ்சியோட ஒரு காரியத்தை இந்த பாவத்துக்கு விரோதமா செய்யறது. This is some radical measures. இது ஒரு அதி தீவிரமான செயல். I need to do it. ஐயா நான் செய்ய வேணும். No, I need to break the league. Break the league. உறவை துண்டிக்க விரும்புறேன். அந்த உறவை நான் துண்டிக்க விரும்புகிறேன். If two countries, or let me put it this way, two political parties are in alliance. ஒரு ரெண்டு அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கும்போது, now this party has been with this, no, party A, party B are in alliance for so many years. பல வருடங்களாக இந்த ரெண்டு கட்சிகளும் கூட்டணிக்குள்ள தான் இருக்காங்க. Now party B has got a good opportunity in other party. இப்ப வேறொரு கூட்டணியில இந்த இரண்டாவது இருக்க கட்சிக்கு வேற வாய்ப்பு அமையும் போது, I'm not talking politics, please understand. அரசியல பேசுற தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. So this party B wanted to join with other party. இப்ப இந்த இரண்டாவது இருக்க கட்சி இன்னொரு கூட்டணிக்கு செல்லணும்னு நினைக்குது. Now this party A will tell, இப்ப முதலாவது கட்சி என்ன சொல்லும்? we break the league. இந்த உறவை நாங்கள் துண்டிக்கிறோம். Oh, they are betrayed us. அவங்க எங்களை துரோகம் பண்ணிட்டாங்க. So for few days back, கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக they are very good rapport. ரெண்டு பேருக்கும் நல்ல உறவு They இருந்திருக்கு. are one stage. ஒரே மேடையில் இருந்திருக்கலாம். Oh, they just hug each other and just praise each other, appreciate each other. ரெண்டு பேரும் மற்றவர்களை ஒருவர் அரவணைத்து பாராட்டி ஒருவருக்கொருவர் உதவி இருக்கலாம். The moment the league is broken, ஆனால் அந்த உறவு துண்டிக்கப்பட்ட போது, the moment they go away, அந்த கூட்டணி விட்டு வெளியே சென்ற now போது, they started just blaming like anything. ஒருவர் அதிகமாக தாக்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். ஐயா அவங்க துரோகிகள், No, they are not good people. அவங்க நல்லவங்க அல்ல, We'll never have them again. அவங்க மறுபடியும் நாங்க சேர்த்துக்க மாட்டோம். Exactly, we need to have the same kind of dealing with the sin, because this is the perfect example for mortification. இந்த பாவத்துக்கும் இதே மாதிரியான ஒரு உறவை துண்டிக்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். இந்த மார்டிபிகேஷன், இந்த பாவங்களை அழிக்கிறது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இதுதான். That is what you can read in Romans 13 verse 14. இதுதான் ரோமர் 13 அதிகாரம் 14 வசனத்துல வாசிக்கிறோம். Make no provision for the flesh.
பாவத்திற்கு இடம் கொடாதிருங்கள். இனிமே அவங்களுக்கு இந்த கூட்டணியில இடமே கிடையாது. From now on they don't have an opportunity or a position in our alliance. No provisions. ஐயா உங்களுக்கு இடம் And கொடாதிருங்கள். will not yield their desires at any point of time. அவங்களுடைய விருப்பங்களுக்கு நாங்கள் இணங்க மாட்டோம். That kind of resistance and the killing is basically mortification. இப்படிப்பட்ட ஒரு அதி தீவிர எதிர்ப்பும் அழிக்கிறதும் தான் இந்த பாவத்தின் செய்கைகளை அழிக்கிறது. I just read one statement why we need to do this. அதை ஏன் செய்யணும் என்பது ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். If we will not be the death of sin, sin will be the death of our soul. பாவத்தை நாம கொல்லலனா பாவம் நம்முடைய ஆத்துமாவை கொன்றுவிடும். நாம பாவத்துக்கு சாவா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆத்துமா பாவத்துக்கு சாவாயிரும். If we will not be the death of sin, sin will be the death of our souls. இது பாசிபிளா? Is it possible? இது நடக்குமா? Is it possible? நம்மளால இதை செய்ய முடியுமா? Can we do this? 7வது அதிகாரத்துல பால் சொல்றாரு, no, I cannot do it. In the chapter 7 of Romans, Paul says, என்னால் இது முடியாது. Here is the very important point of that message. இந்த செய்தியினுடைய மிக முக்கியமான கருப்பொருள் இதுதான். You really need power. நமக்கு ஒரு பலன் தேவை. You cannot mortify sin or killing sin or avoiding sin or overcoming sin by your strength. You really need a divine strength. பாவத்தின் செயலை அழிக்க, பாவத்தை கொல்ல, பாவத்தை மேற்கொள்ள, பாவத்தை ஜெயிக்க நம்ம பலனால முடியாது. நமக்கு ஒரு பெரிய ஒரு தெய்வீக பலன் தேவை. Now let's talk about the Holy Spirit. இப்பொழுது இந்த ஆவியானவரை குறித்து நாம் பேச போகிறோம். The moment whenever we talk about the Holy Spirit, immediately we use one term. What is that? சத்தமா சொல்லுங்க. இப்ப கூட நான் கூட திருப்பி பவர் அப்படின்னு அந்த பக்கம் சேர்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி நாங்களே விழ மாட்டோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் நினைக்கிறோம் இல்ல பேசுறோம்னாலே உடனடியாகவே நம்ம யோசிக்கிற காரியம் என்னன்னா வல்லமை. பவர், வல்லமை. Bible is also talking about power whenever Bible is most of the time whenever Bible is talking about Holy Spirit is talking about power. பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதமும் பேசும்போது பல இடங்கள்ல இந்த வல்லமையை குறித்து எழுதப்பட்டிருக்க வாசிக்கிறோம். Power is really very important when it comes to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பொறுத்த மட்டும் இந்த வல்லமை மிக முக்கியம். But why the power? What is the purpose of the power? That is where the church is missing. ஆனால் இந்த வல்லமை என்றால் என்ன, இந்த வல்லமை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதில் தான் சபை தவறிவிட்டது. I want you to open your Bible. உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். Please turn your Bible. உங்கள் வேதத்தை. I would like to show you many scriptures, one by one. அநேக வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க You விரும்புகிறேன். can see the Holy Spirit and you can have the power along with it. அந்த எல்லா வசனத்திலும் பரிசுத்த ஆவியானவர் என்கிற வார்த்தை வரும்போது கூடவே வல்லமை என்கிறதை நாம் வாசிக்கிறோம். First, turn your Bible to Acts chapter 6 verse 5. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். You know the context of Acts 6. அப்போஸ்தலர் 6உடைய பின்னணியை நாம் They are அறிந்திருக்கிறோம். trying to choose some men, those who were served the table. அங்கே பந்தி விசாரணை செய்வதற்காக ஒரு சிலர் நியமிக்க அவங்க தேர்ந்தெடுக்கிறார்கள். Look at your Bible, I want you to see it. உங்க வேதத்தை நீங்க பார்க்கணும்னு And it ஆசைப்படுறேன். is talking about Stephen, இங்க ஸ்தேவானை குறித்து a பேசுகிறது. man full of faith and of the Holy Spirit. பரிசுத்த ஆவியும் விசுவாசம் நிறைந்தவனாகி. This is 5th verse. இது 5வது வசனம். But if you look at 8th verse, 8வது வசனத்துல பாருங்க. Stephen full of grace and power. விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் So you நிறைந்தவனாய். can see Stephen has Holy Spirit, Stephen has power. இங்க ஸ்தேவான் பரிசுத்தாவி நிறைந்தவனாய் இருந்தான், அதே போல வல்லமையினாலும் நிறைந்தவனாய் இருந்தான். And turn your Bible to Acts chapter 10 verse 38. உங்கள் வேதங்களை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். This passage is talking about Jesus Christ. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற பகுதி. And look at the phrase. அங்க காணப்படுகிறது என்னது? How God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with power. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். Okay, let's go back to the Old Testament. அப்படி பழைய ஏற்பாட்டுக்கு போய் பார்க்கலாம். Turn your Bible to Micah chapter 3 verse 8. உங்கள் வேதங்களை மீகா 3:8க்கு திருப்பிக் கொள்ளுங்கள். I know கொஞ்சம் தேடுறது கஷ்டம் தெரியும், but still turn to the page. அது கொஞ்சம் தேடி பார்க்க. Sometimes it's hard to turn the pages in the Old Testament, but let's do it. Micah 3:8. மீகா 3:8. It says, I am
filled with the power, with the Spirit of the Lord. கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினால். So a Spirit of God and power. கர்த்தருடைய ஆவியானவரும் பலன் என்கிற வார்த்தையும் வருகிறது. And you can see in Zechariah chapter 4 verse 6. அதைத் தொடர்ந்து சகரியா 4:6 Here not by power, but by my Spirit. பலத்தினாலும் அல்ல ஆவியினாலாகும். More than this power the Spirit has. ஐயா ஏன் பலன் அல்ல, அதோட பெரிய பலன் இந்த ஆவியானவர்கிட்ட இருக்கு. I depend on the power of the Holy Spirit, not the power of mine. என்னுடைய பலனை நான் சார்ந்தில்லை, ஆவியானவருடைய பலனையே நான் சார்ந்திருக்கிறேன். Turn to Luke chapter 135. உங்கள் வேதங்களை லூக்கா 1:35 திருப்புங்கள். The Spirit will come upon you, Mary, and the power of the Most High will overshadow. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். So here all these verses you can see power and the Holy Spirit. இந்த எல்லா வசனத்திலும் ஆவியானவரை குறித்தும் வல்லமையை குறித்தும் அல்ல பலனை குறித்தும் பார்க்கிறோம். So now let's look at Romans chapter 15 verse 19. ரோமர் 15:19. By the power of signs and wonders, by the power of Spirit of God. தமிழ்ல 18வது வசனத்துல வருகிறது, அற்புத அடையாளங்களினாலும் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும். So we all agree. இப்ப நம்ம எல்லாருமே ஏதோ ஒத்துக்கிறோம்னா, If Spirit of God, then we have power. பரிசுத்த ஆவியான செயல்பாடு இருந்துச்சுன்னா அங்க வல்லமை இருக்கு. Okay, how many of you have Spirit of God now here? எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காங்க? எல்லாரும் கை தூக்கி இருக்கணும் இவங்கள. தூக்கிட்டீங்க. Do you have Holy Spirit? நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாங்கல்ல? Yes or no? சத்தமா yes ன்னு yes ன்னு சத்தமா சொல்லுங்க. Okay, next question, do you have power? அப்ப நமக்குள்ள பலன் இருக்கிறதா? அப்படி கேட்க கூடாது. வல்லமை இருக்குதா? வல்லமை இருக்கிறதா? எங்க காட்டுங்க பார்க்கலாம். என்ன வல்லமை? இந்த வல்லமை வச்சு என்ன பண்ணீங்க? இப்போ there are so many preachers, they have the Holy Spirit, they have power. நிறைய பிரசங்கமார் என்ன சொல்றாங்க, எங்கள்ட்ட ஆவியானவர் இருக்கிறாங்க, வல்லமை இருக்குன்றாங்க. Wonderful translation. I said there are so many preachers, they do have Holy Spirit and power, but he said, oh, there are many preachers claimed that they have Holy Spirit and power. நான் சொல்ல man of very perfection. Give him very big hand. தட்டுறாங்க பாருப்பா. சரி, okay, let's look at that. Let's deal that. Now there are many preachers claimed that they do have a Holy Spirit and power. நிறைய பிரசங்கயார் எங்க கிட்ட வல்லமை இருக்கு, எங்கிட்ட ஆவியானவர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. So in order to prove that they have power, அப்ப தங்க கிட்ட வல்லமை இருக்கு என்பதை அவங்க நிரூபிப்பதற்கு they do all signs and wonders, or kind of signs and wonders. சில அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிற மாதிரி அவங்க காமிச்சுக்கிறாங்க. And sometimes it is not the signs and wonders, but they portray the signs and wonders. சில நேரம் ஒரு அற்புதம் அடையாளம் எதுவுமே நடக்காட்டாலும் ஏதோ ஒன்னு அற்புதம் சொல்லி ஏமாத்த ட்ரை பண்றாங்க. Because they want the people to believe that they have power. ஏன்னா பார்க்கிற ஜனங்கள் என்கிட்ட வல்லமை இருக்குன்னு அவங்க நம்பணும்னு அவங்க நினைக்கிறாங்க. Because I know one person. எனக்கு ஒரு மனிதர் தெரியும். I know, I will not, I'll leave that unnamed. நான் பெயரிடாமலே சொல்லி விடுகிறேன். And he put a chair. அவர் ஒரு சேரை வைத்திருந்தாரு. கண்டுபிடிச்சிருவாங்களோ? சரி, okay, put a chair. ஒரு சேரை வைக்க சொன்னாரு. And he asked somebody. அப்ப ஒரு மனுஷனை கூப்பிட்டு, can anybody come and sit in the chair? He was sitting in the chair first. முதலாவதாக அவர் அந்த இருக்கையில அமர்ந்து விட்டார். And he got up from the chair. அந்த இருக்கையில எழுந்து And he said, this is the sthan that God has given to me. அவர் சொன்ன காரியம், இந்த ஸ்தானம் தேவன் எனக்கு கொடுத்தது. This is the place God has placed me. இந்த ஸ்தானத்திலே தேவன் என்னை நியமித்தார். Is anybody dare enough to take my position? இங்க இருக்கிற யாராவது வந்து இங்க வந்து உட்கார முடியுமா? And one person has come. அப்ப ஒரு மனுஷன் வந்தாரு. And he said, okay, take the chair if you can. பிரசங்கர் முடிஞ்சா உட்கார்ந்து பாருப்பான்னு சொன்னாரு. And that young man came and sat on the chair. Then he has got convulsion. அந்த இளம் வாலிபன் மேல வந்து உட்கார்ந்த உடனே ஏதோ வெட்டு வந்தது மாதிரி அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்துச்சுன்னு சொன்னேன். வெட்டு வந்துச்சு. Translation. Okay. And he has been thrown from the, thrown out from the chair. அங்க இருந்து அப்படி தூக்கி எறியப்பட்டார். இத பார்த்துட்டு கீழ ஒரு கூட்டம் hallelujah, oh shout. ஒரு கூட்டம் கத்துக்கல. And the people from down, they were just clapping their hands and shouting and they're just screaming. And he took his kerchief. தன்னுடைய கர்ச்சீப் எடுத்து, நான் மட்டும் எடுத்துக்கிறேன் சொல்றேன். He took his kerchief. அப்படி கர்ச்சீப் கையில எடுத்து, And he called people. ஒரு சிலர் அழைத்து, this is my kerchief. இது என்னுடைய கர்ச்சீப். And this is with my body. இது என் சரீரத்தோட மேல தொட்டு இருந்துச்சு. So now, இப்பொழுது can anybody come and touch this kerchief? இது முடிஞ்சா வந்து தொட்டு பாருங்க. நான் தான் வாங்கி மூக்கு சிந்திரி கொடுத்திருப்பேன்.
He said, come and touch it. முடிஞ்சா வந்து தொட்டு பாருங்க. ஒரு 10 பேர் வந்தாங்க. And 10 people came. By the way, don't search this video on YouTube. Don't do it. Okay, he said, okay, come and touch it. 10 பேர் வந்தாங்க. Few people came. 10 பேர் வந்துட்டு They touched. தொட்டு பார்த்து And they thrown away from the stage. ஸ்டேஜ்ல தூக்கி எறியப்பட்டாங்க. Wow, power of God. உனக்கு கூடின கூட்டம், வாவ் என்ன அருமையான தேவ வல்லமை. நீங்க கொஞ்சம் தொட்டு பாருங்களேன், உங்களுக்கு ஏதாவது நடக்குதா? ஐயோ, அந்த பவர் இந்த பவர் இல்ல. But the Bible is not talking about such kind of power. The same man of God, அதே தேவ மனிதர், claimed himself as man of God. தன்னை தேவ மனிதர் என்று அழைத்துக் கொண்டவர், He came to one place. அவர் ஒரு ஊருக்கு வந்தபோது, I watched the video. நான் அந்த காணொளியை பார்க்க நேர்ந்தது. I have preached in that place. அந்த சபையில நானும் பிரசங்கித்திருக்கேன். And now he is saying, இப்ப அவர் அந்த இடத்துல இருந்து no, சொல்றார், when all the pastors came together for that meeting, எல்லா போதர்களும் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தாங்க. and he was preaching. அங்க அவர் பிரசங்கித்தார். Hereafter, putting the pulpit and just preaching for years, all these things will not work. ஐயா, இனிமே நீங்க ஒரு மேடைய போட்டு புல்பிட்ட போட்டு பிரசங்கம் பண்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. We have to move in power. நாம வல்லமையில செயல்படணும். Who are sick, raise your hands. யாரெல்லாம் சுகவீனமா இருக்கீங்களோ கரங்களை No, உயர்த்துங்க. we'll do sermon later. நாம பிரசங்கத்தெல்லாம் பரவ பாத்துக்கலாம். Let me come and do that. நான் வர்றேன், இப்பொழுது சுகமாக்குறேன். I am not against divine healing. தெய்வீக சுகத்திற்கு நான் விரோதி அல்ல. I am not against signs and wonders. தேவனுடைய அற்புதங்கள் அடையாளங்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. But I am dare enough to against such kind of foolishness. ஆனால் இப்படிப்பட்ட முட்டாள்தனத்திற்கு நிச்சயமாகவே That is what தவறு. Bible says. That is not my scripture says. இதுதான் வேதம் சொல்கிறது. என்னுடைய வேதம் இதை கண்டித்து பேசுகிறது. Cheating. இது ஏமாற்று வேலை. Mocking. இது அவமானப்படுத்துற வேலை. This is just for name and fame and money. பணத்திற்காகவும் புகழுக்காகவும் மக்களை ஏமாற்றுகிற வேலை இது. The greatest miracles, so many greatest miracles are done by Paul. But that same Paul says, we preach Christ crucified. அநேக அற்புதங்களை செய்த பவுலடிகளார், ஆனால் அவர் எழுதும்போது சொல்கிறார், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். He raised men from dead. He raised a man from dead. ஐயா, மரித்தவர் கூட உயிரோடு எழுப்பினார். His ஐயா, kerchief made miracles. அவருடைய துணிகளை தொட்டு கூட சுகமானவர்கள் உண்டு. But that man has claimed, ஆனால் அந்த மனுஷன் சொல்றாரு, oh, we preach Christ crucified. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நாங்கள் And பிரசங்கிக்கிறோம். Romans 1:17 and 18. ரோமர் 1:17-18. This gospel is the power to save man. இந்த சுவிசேஷனை தேவ பலனா இருக்கிறது ஒரு மனிதனை ரட்சிப்பதற்கு. Then what do you mean by power and Holy Spirit? அப்படின்னா பலத்திற்கும் தேவனுடைய ஆவியானவருக்கும் வல்லமைக்கு என்ன சம்பந்தம்? So many scriptures are talking about Holy Spirit and power together. பல வேத வசனங்கள்ல பரிசுத்த ஆவியானவரும் வல்லமையும் இணைந்து வருகிறது நாம் பார்க்கிறோமே. I will show you some scriptures. நான் உங்களுக்கு சில வசனங்களை You would காண்பிக்கிறேன். have never noticed such scriptures when it comes to power. இந்த வல்லமை என்று பார்க்கும்போது பல நேரத்தில் இந்த வசனங்களை நாம கவனிக்கிறதே இல்ல. Many times when people say power, go to 1 Corinthians 12, leave 13, 14. பொதுவா இந்த வல்லமைன்னு வந்தாலே பொதுவா ஜனங்கள் 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் அதுலயும் 13 கழட்டி விட்டுட்டு 14 அதிகாரத்துக்கு போயிடுறோம். Or they will go to Acts. இல்ல அப்போஸ்தலர் புத்தகத்தை பார்க்கிறோம். See, they touched it. அவங்க தொட்டாங்க, And the crippled man jumped it. சுகமான நடக்க முடியாதவன் குதித்தெழும்பினானே. இந்த ரீசன் பாஸ்டர் நீங்க எங்க பாத்திருக்கீங்களா? Have you ever seen such thing happen? Let's be honest. ஐயா, கொஞ்சம் நிதர்சனம் பேசி யோசிச்சு பாருங்களேன். If you have the same Holy Spirit, இதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால், if you have the same Holy Spirit that Paul has, பவுலுக்கு உள்ள இருந்த அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது, have you ever seen in our Christian world today? இன்றைக்கு நாம் பார்க்கிற கிறிஸ்தவ உலகத்துல Have you ever seen a crippled man ஒரு முடவன் touched by a man of God? ஒரு தேவனுடைய மனிதனை தொட்ட And உடனே he jumped. குதித்து எழும்பினானா? I have never seen. நான் பார்த்ததில்ல. நீங்க பார்த்திருந்தீங்கன்னா praise God for it. If you have seen it, நான் அதுக்கு கர்த்தரை நன்றி சொல்கிறேன். Have you ever seen a man fall from the floor and dead? ஐயா, மேற்கூரையிலிருந்து கீழே விழுந்து மரித்த ஒரு மனிதன், And the preacher came down. அந்த பிரசங்கியார் கீழே வந்து He just prayed. அவர் செபிக்கிறார், Went back and continued his preaching. மறுபடியும் அவர் மேல சென்று பிரசங்கிக்கிறார். And Luke finally noted it. லூக்கா கீழே எழுதும்போது சொல்கிறார், By the way, that man was alive. எப்பா அந்த மரித்தவன் எழுந்து விட்ட உயிரோட இருக்கிறான்பா. Have you ever seen this in your recent past life? உங்க வாழ்க்கையில எங்க இதை பார்த்திருக்கீங்களா? இது மாதிரி யாராவது 3வது மாடியில இருந்து பிரசங்கம் கேட்கும்போது தூங்கி விழுந்து, by the way, கவனிச்சீங்களா? பிரசங்கம் கேட்கும் போது தூங்கி விழுந்தவன் செத்துட்டான். அல்லேலூயா.
அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கேட்காதீங்க, டக்குன்னு மைண்ட்ல வந்துச்சு சொல்லி. அதுக்கும் உங்களுக்குமே சம்பந்தம் கிடையாது. சாரி, டோன்ட் டேக் இட் பர்சனலி ப்ளீஸ். பட் அங்க அப்படிதான் இருக்கு. பிரசங்கர் யார் தெரியுமா உங்களுக்கு? Do you know who is the preacher? The ever best preacher, Mr. Paul. பவுல் அடிகளார். அவர் பிரசங்கத்துக்கு சரி வேணாம், நமக்கு அது முக்கியம் இல்ல இப்போ. But have you ever heard the man is preaching and on and on and on, and somebody has fallen from the floor and dead, and the preacher came and prayed and raised him from the dead? ஐயா, நம்ம எங்கேயாவது இப்படி கேள்விப்பட்டிருக்கோம், பிரசங்கர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார், அது பிரசங்கித்துக் கொண்டே இருக்கும்போது ஒரு மனுஷன் மேல இருந்து கீழே விழுந்து தூங்கி விழுந்து மரிச்சிட்டான், அந்த பிரசங்கர் கீழே வந்து அவன் உயிரோடு எழுப்பிட்டு மறுபடியும் பிரசங்கத்தை கண்டினியூ பண்றாரு, கேட்டிருக்கோமா? இப்ப சும்மா அடுமா காய்ச்சல் தெரியாம சரி ஆயிடுச்சு, we are just trying to fake like the fever is gone, தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டு, I'm able to get sleep nowadays, பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றேன், I am having a peace in my heart. இதுல ஒரு பாராசிட்டமால் பெயின் கில்லர் போதும். A paracetamol painkiller can do this better. But why power? ஆனா எதற்காக தேவன் வல்லமையை கொடுத்தார்? Again, I have just nailed this point. I am not against science, I am not against wonders, I am not against miracles. ஐயா, நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன், அடையாளங்களுக்கோ அற்புதங்களுக்கோ நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. But it should align with the scripture. ஆனால் அது தேவனுடைய வார்த்தையோடு இசைந்து காணப்பட வேண்டும். Don't cheat the people by the sake of money or name and fame by using or blaspheming the name of the Holy Spirit. ஜனங்களை உங்களுடைய சுய லாபத்திற்காக, பணத்திற்காகவோ புகழிற்காகவோ ஏமாற்றி அதற்கு தேவனுடைய ஆவியானவருடைய பேரை பயன்படுத்தி அவருக்கு களங்கம் விளைவிக்கிறது தவறு. சரி வேண்டாம் அந்த டாபிக். ஒரு காலத்துல மார்க் பண்ண மாட்டாங்க, நம்மளை பார்த்து பயப்படுவாங்க கொஞ்சம் கிறிஸ்தவங்க அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். இப்ப அப்படி இல்ல. There was a time when the world people, they will have a respect, they will have a fear when it comes that hey, these people are Christians, but that is not how it is today. Okay, leave it. Why the power? எதற்காக பலன்? Turn your Bible to Ephesians chapter 3:16. உங்க வேதங்களை எபேசியர் 3:16 திருப்பிக் கொள்ளுங்க. John 3:16 is talking about your rebirth. யோவான் 3:16 நம்முடைய புது பிறப்பை குறித்து பேசுகிறது. Ephesians 3:16 is talk about the new inner being. அதே போல எபேசியர் 3:16 என்பது நம்முடைய உள்ளான மனுஷனை குறித்து பேசுகிறது. Look at this verse. இந்த வசனத்தை பாருங்க. That according to the riches of his glory he may grant you to be strengthened with power through his spirit in your inner being. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். Do you remember who is that inner man? அந்த உள்ளான மனுஷன் யாருங்கிற ஞாபகம் இருக்குதா? I said this, okay, I want to get up. ஐயா, நான் எழுந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். And the body says no, I want to sleep. ஆனா சரீரம் சொல்லுது நான் தூங்க வேண்டும் என்று. And the inner man says I want to go to church. உள்ளான மனுஷன் சபைக்கு செல்ல ஆசைப்படுறான். But the human says no, I am tired. ஆனா அவருடைய சரீரமும் இல்ல, எனக்கு சோர்வா இருக்கு. The inner man says I don't want to lust. உள்ளான மனுஷன் இச்சிக்க கூடாதுன்னு சொல்லும்போது, but the human says no, let's enjoy the lust. இல்ல சரீரம் இல்லப்பா, இந்த இச்சையை நம்ம அனுபவிக்கலாம்னு சொல்லும்போது, and the inner man says I don't want to be angry. உள்ளான மனுஷன் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கும் போது, but the body says no, I want to beat him. சரீரம் இல்ல அவனை அறைய வேண்டும் நினைக்குது. so here the body is dominating. இங்க சரீரம் ஒவ்வொரு முறையும் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. but the inner man is weak. உள்ளான மனுஷன் தோற்று கொண்டே இருக்கிறான். he couldn't leave the body. அவனால சரீரத்தை விட்டு வெளியே செல்ல முடியாது. he couldn't overcome the body. சரீரத்தை ஜெயிக்க முடியாது. he need a step of no power. அது ஜெயிப்பதற்கு ஒரு பலன் தேவை. and Paul says, பவுல் சொல்கிறான், by the spirit ஆவியினாலே you mortify the deeds of the body. சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். if you connect with the Ephesians 3:16, இதை எபேசியர் 3:16 இணைத்து பார்க்கும்போது, Romans 7 says I have nothing to conquer. I have nothing good in me to conquer. ரோமர் 7 சொல்லும்போது ஜெயிப்பதற்கு என்னிடத்தில் நன்மை என்று ஒன்றும் இல்லை. and 8 says, 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, you have to mortify the deeds of the body. சரீரத்தின் செய்கைகளை நான் அழிக்க வேண்டும். how can I do that? ஐயா, என்னால இது முடியாதே. by the spirit. பரிசுத்த ஆவியானவரை. and by the spirit means what? பரிசுத்த ஆவியானவர் என்ற என்ன அர்த்தம்? Ephesians 3:16. எபேசியர் 3:16. power
to your inner being. உங்களுடைய உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட. My dear friend, எனக்கு அன்பானவர்களே, no, just having the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கும்போது means that you have power. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எனக்கு பலன் இருக்கிறது. Not to power to, no, just to make the people to fall down. மற்றவங்களை கீழே விழத்தள்ளுறதுக்கான வல்லமை அல்ல. Not to blow them and just to make them to fall down. சும்மா ஊதி மற்றவங்களை கீழே தள்ளி விடுறதுக்கு அல்ல. Oh, we got the point. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். But this power is to get strength inside. ஆனா இந்த வல்லமை எதற்குனா உள்ளான மனுஷன் பலப்பட. Inside determination. அது உள்ளான மனுஷனுக்குள்ளே. Inside confidence. உள்ளான மனுஷனுக்கு ஒரு பலன். Inside boldness. உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு வைராக்கியம். Life or death. Life or death. மரணமோ ஜீவனோ, Good or bad. நன்மையோ தீமையோ, Oh, not just whether it's a paining or not. வலியோ இல்லையோ, Losing or gaining. அது நான் வெற்றியோ Oh, தோல்வியோ, at any point of time. எந்த சூழ்நிலையா I இருந்தாலும் will not yield to sin. நான் பாவத்திற்கு விட்டு என்னை இசைந்து இருக்க மாட்டேன். Oh, even if it is a pain. அது எனக்கு வலித்தாலும், Even I don't have any gain. அதில் எனக்கு நன்மை ஒன்று I இல்லாதிருந்தாலும், determined to stand by the power that God has in me. தேவன் எனக்குள்ளே இருந்து கொடுக்கிற பலனினாலே அதற்கு விரோதமாய் நிற்க நான் முடிவு செய்கிறேன். That is what the power. இதுதான் தேவன் அளிக்கிற வல்லமை. There are many people, they are full of power. இன்னைக்கு நிறைய பேர் முழுவதும் வல்லமையோடு இருக்கிறேன்னு சொல்றாங்க. And by the power they are prophesying. அந்த வல்லமையினாலே தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. Power they, just healing. அந்த வல்லமையினாலே சுகமாக்குறாங்க. By the power they are doing wonders. அந்த வல்லமையினாலே அடையாளங்கள் செய்யறாங்க. Oh, they claimed themselves as they got the power from God. தேவனிடத்துல இருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டு தங்களை சொல்லிக் கொள்றாங்க. But they are lying. ஆனா பொய் சொல்றாங்க. They are looting money. பணத்தை ஏமாத்துறாங்க. They have very poor, bad relationships. தவறான உறவு முறையில இருக்கிறாங்க. And they are cheating people. ஜனங்களை ஏமாத்துறாங்க. And the cases are being filed. அவங்க மேல குற்ற வழக்குகள் பதியப்படுது. Means what? அப்படின்னா என்ன அர்த்தம்? So you said you have the power externally. ஐயா, வெளியரங்கமா ஒரு வல்லமை இருக்குன்னு சொன்னீங்களே. But Bible says if you have the Holy Spirit, you have power internally. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு உண்மையாகவே வல்லமை இருந்துச்சுன்னா அந்த வல்லமை என்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே காணப்பட வேண்டும். Ephesians 5:18. எபேசியர் 5:18. If you are being filled by the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கும் which means போது, you are dominated by the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் ஆளுகை செய்யும் if you போது, are controlled by the Holy Spirit, பரிசுத்த ஆவியினுடைய தாக்கம் இருக்கும் போது, I have heard many persons are saying in this way. பல பேர் இப்படி சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஓ ஐயா எப்பொழுதும் அபிஷேகத்துல இருப்பாரு. Sir will always be filled in this anointing. You can feel the anointing. பக்கத்துல போனாலே அந்த அபிஷேகத்தை உணரலாம். Means what? அப்படின்னா என்ன அர்த்தம்? Their claim is அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? the person is being filled by the Holy Spirit. அவர் எப்பொழுதும் ஆவியினாலே நிறைந்தவராய் இருக்கிறார். And whoever comes here, அவருக்கு பக்கத்துல வந்தாலே they can feel the power of the Holy Spirit. அந்த ஆவியோட பலன் என்னால உணர முடியுது. Sometimes if you touch the person, you'll be thrown away. அவரை தொட்டேன்னா நான் பறந்து விழுந்துருவேன். And this guy is always with the power. எப்பொழுதுமே வல்லமையோட ஒரு மனிதர். But here Bible says, ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, if you are being filled by the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால நீங்க நிறைந்திருந்தீங்கன்னா, if you are controlled by the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் ஆளுகை நீங்க ஆளுகை உங்களை செய்தால், you have been influenced by the Holy Spirit, பரிசுத்தோட தாக்கம் உங்கள் மேல் இருந்தால், means அதுக்கு அர்த்தம் you என்ன? are filled with power. வல்லமையால் நீங்க You are நிரப்பப்பட்டிருக்கீங்க. influenced with the power. வல்லமையினால் ஆளுகை You are செய்யப்படுறீங்க. controlled by power. அந்த வல்லமை உங்களை ஆளுகை And செய்கிறது. by the power, அந்த வல்லமையினாலே what do you do? என்ன செய்வீங்க? Read the rest of the verses. அதுக்கு கீழ இருக்க வசனங்களை You will வாசிங்க. sing songs. பாடல்களை பாடி, You praise God. தேவனை ஆராதனை செய்து, You give counsels through psalms. தேவனுடைய பாடல்கள் மூலமா ஞான பாடல்களை பாடி, And you'll become a good husband. ஒரு நல்ல கணவனாக, You'll become a good wife. நல்ல மனைவியாக, You'll become a good parent. ஒரு நல்ல பெற்றோராக, You'll become a good children. நல்ல குழந்தைகளாக, And you'll be good become employer. நல்ல எஜமானாக, You'll become a good employee. நல்ல வேலையாளாக, And you're always just doing good things. நன்மை செய்கிறவர்களாக. That is what you're being filled by the power. பரிசுத்தவனுடைய வல்லமையால் நிறைந்திருந்தா இதுதான் நடக்கும். Do you see that power is being manifested today? இந்த பரிசுத்தவனுடைய வல்லமை வெளிப்படுறதை நீங்க பாக்குறீங்களா? This is what the basic purpose that God has given us, the power. தேவன் நமக்கு அவருடைய வல்லமை அளித்ததின் அடிப்படை நோக்கம் இதுதான். Do you have the power? ஐயா, உங்ககிட்ட வல்லமை இருக்கா? Raise your hands if you have power. உங்களுடைய வல்லமை இருக்குன்னா கரங்களை உயர்த்தி காண்பீங்க. Or all the other people are sleeping? Hello? Do you have power? உங்களுடைய வல்லமை இருக்குதா? Then I'll tell you, you'll do these things. இன்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில காணப்படும். Oh, you want one more scripture? இன்னும் வேற வசனம் வேணுமா? Scripture confirms the scripture. வேத வசனம் வேத வசனத்தை
உறுதிப்படுத்தும். Scripture clarifies the scripture. வேத வசனத்தை விளக்கும். I said Ephesians 3:16. முதலாவது எபேசியர் 3:16 சொன்னேன். Let's go to 2 Corinthians 3:18. இப்பொழுது 2 கொரிந்தியர் 3:18 பாருங்க. I'll read this verse. இந்த வசனத்தை வாசிக்கிறேன். It came out well in English rather than Tamil. அது தமிழை விட ஆங்கில மொழியில் அருமையாக வந்திருக்கு. I'll read it in English. நான் வாசிக்கிறாங்க. Says that as you gaze at his glory. Whose glory? Glory of Christ. Holy Spirit is open our eyes to see Christ. So it says the Holy Spirit does his work of changing you into his image. Means what? I look at Christ, I see Christ, I taste Christ, I study Christ, I read Christ, I mutter Christ, I meditate Christ, and one point of I became like Christ. That is what I mean. But how can I do that? How can I do that? It says, is being moved along in the progress of sanctification. Okay, I do get it. By the power of Holy Spirit. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் பார்க்கும் போது என்ன நடக்குதுன்னா அவருடைய சாயலாக நாம் மாறுகிறோம். இது எப்படி நடக்குதுன்னா கிறிஸ்துவை பார்க்கும் போது, கிறிஸ்துவை அறியும் போது, கிறிஸ்துவை அதிகமாக தேடும் போது, கிறிஸ்துவை அதிகமாக நோக்கும் போது அவரை போல் நான் மாறுகிறேன், அவரை போல் நான் சிந்திக்கிறேன், அவரை போல் நான் பேசுகிறேன், அவரை போல் நான் செயல்படுகிறேன், அவரை போலவே நான் மாற ஆரம்பிக்கிறேன். இது எப்படி உருவாகிறது என்றால் ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அது அந்த பலனை நான் பெற்றுக்கொள்கிறேன். Chop this verse and read it and study it. ஐயா இந்த வசனத்தை நம்ம துண்டு துண்டா வெட்டி நம்ம படிச்சு பார்த்தோம்னா Holy Spirit does his work. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வேலையை செய்கிறார். What work? என்ன வேலை? Changing you. உங்களை மாற்றுவது. Not moving you in gifts. ஐயா உங்களை வரங்களை செயல்பட வைக்கிறது இல்ல. miracles. அற்புதம் செய்ய வைக்கிறது இல்ல. அதெல்லாம் appendix. அதெல்லாம் பின்னாடி வருகிற காரியம். அதெல்லாம் added. அதெல்லாம் பின்னால கொடுக்கப்படுற இணை குறிப்புகள். So for example, if you have biryani, you have raita. I mean onion. ஐயா நம்ம பிரியாணி சாப்பிட்டோம்னா அங்க தயிர் பச்சடி வைப்பாங்க. You cannot eat onion. தயிர் பச்சடி நமக்கு முக்கியம் இல்ல. You have to eat biryani. தயிர் பச்சடி சாப்பிடுறதுல பிரியாணியை சாப்பிடுறோம். You can enjoy onion as well. பிரியாணி சாப்பிடும்போது தயிர் பச்சடி பயன்படுத்துறோம். So what is the purpose of the Holy Spirit? அதே போல பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? Holy Spirit does the work. பரிசுத்த ஆண்டவர் ஒரு வேலையை செய்கிறார். Where? எங்க? Not among the society. சமுதாயத்தில் அல்ல. Not in other person. மற்ற மனிதரில் அல்ல. In me. என்னில். What work? என்ன வேலை? Changing me. என்னை மாற்றுவது. Changing me. என்னை மாற்றுவது. Oh, in which way? ஐயா என்ன விதத்திலே? Okay, I need to change towards a target. என்ன இலக்கை நோக்கி நான் மாற வேண்டும்? Oh, I am changing you, Pushpraj. ஐயா நான் உன்னை மாற்றுகிறேனே. Oh, Holy Spirit, like whom? யாரை போல என்ன மாற்றுங்க? Don't you see Christ? கிறிஸ்துவை நீ பார்க்கவில்லையா? Don't you read Christ? கிறிஸ்துவை நீ வாசிக்கவில்லையா? How Christ handled the problem? கிறிஸ்து ஒரு பிரச்சனை எப்படி செயல்பட்டார்? How Christ react the problem? கிறிஸ்து ஒரு பிரச்சனையில என்னென்ன காரியங்களை செய்தார்? What is the attitude of Christ? கிறிஸ்து ஒரு பிரச்சனையில் என்னென்ன காரியங்கள் எப்படி செய்ய மனப்பான்மை என்ன? See Christ. கிறிஸ்துவை பார்ப்பது. Read Christ. கிறிஸ்துவை தேடுவது. Study Christ. கிறிஸ்துவை அறிவது. And look at you. உன்னை பார். Now are you changing? அவரை போல நீ மாறியா? Oh yeah, like Christ. கிறிஸ்து போல நான் மாறேனா? I am forgiven here like Christ. இந்த இடத்துல நான் மன்னிச்சது கிறிஸ்து போல நான் மாறிக்கிறேன். I kept quiet like Christ. கிறிஸ்துடைய அமைதியா இருந்தார் அதே போல நான் அமைதியா இருக்கேன். I didn't argue here like Christ. கிறிஸ்து அமைதியா இருந்தது போல நான் சண்டையிடவில்லை. I responded wisely like Christ. கிறிஸ்து போல நானும் ஞானமா செயல்பட்டேன். Yes, I am changing. ஆமையா நான் மாறிக்கொண்டே இருக்கிறேன். Oh, I have the Holy Spirit in me. எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். I can feel the change. நான் அந்த மாற்றத்தை உணர்கிறேன். My family can see the change. என் குடும்பத்துல அந்த மாற்றம் தெரியுது. My dear husband, எனக்கு அன்பான கணவன்மாரே, I could see change in you. உங்க இடத்துல அந்த மாற்றத்தை நான் பார்க்கிறேன். Your attitude is being changed. உங்க மனப்பான்மை மாறுது. Your appetites are being changed. உங்களுடைய செயல்பாடுகள் மாறுது. You know, your longings are changing. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மாறுகிறது. Your desires are changing. உங்களுடைய விருப்பங்கள் மாறுகிறது. Oh my dear wife, thank you. எனக்கு அன்பான மனைவி, எனக்கு நன்றி சொல்கிறேன். Can you tell me like whom I am changing? Like I am changing. இல்ல யார போல நான் மாறேன்னு சொல்ல முடியுமா? Yeah, I could see Christ. கிறிஸ்துவ பார்க்கிற உங்க இடத்துல. Oh, yesterday morning you kept quiet. நேற்று நீங்க அமைதியா இருந்தீங்களே. I thought you would shout. நீங்க கோபப்படுவீங்கன்னு நினைச்சேன். You quiet. ஆனா நீங்க அமைதியா இருந்தீங்க. Like Jesus stood before Pilate. எப்படி கிறிஸ்து பிலாத்துவுக்கு முன்பு நின்றாரோ. When I was mocking you. நான் உங்களை ஏளனப்படுத்தும் போது. When I was teasing you. நான் உங்களை கிண்டல் செய்யும் போது. Out of my anger. கோபத்துல செஞ்சேன். I was teasing you. நான் உங்களை காயப்படுத்தினேன். But you kept quiet. ஆனா நீங்க அமைதியா இருந்தீங்க. You know what I remember? எனக்கு என்ன ஞாபகம் தெரியுமா? I remember
Jesus kept quiet before Pilate when everybody is mocking. கிறிஸ்துவை பிலாத்துக்கு முன்பாக எல்லாரும் ஏளனப்படுத்தும் போது அவர் எப்படி அமைதியா இருந்தாரோ அது எனக்கு ஞாபகத்துக்கு My dear wife, எனக்கு அன்பான மனைவியே, this is what the change. இதுதான் அந்த மாற்றம். Oh, how come it happened? எப்படி நடந்தது? Work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வேலை. Oh, it really needs a lot of power. இதுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் தேவை. Yes, that is the power of the Holy Spirit. ஐயா, இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. Hallelujah. Hallelujah. Do you have the power of the Holy Spirit? இந்த வல்லமை நமக்குள்ள இருக்குதா? Do you see the power of the Holy Spirit in your spouse? உங்க மனைவியோ இல்ல கணவன்கிட்ட இந்த வல்லமை வெளிப்படுறதை நீங்க பாக்குறீங்களா? Do you see the power of the Holy Spirit in your husband? உங்க கணவன்கிட்ட இந்த வல்லமை வெளிப்படுறதை பாக்குறீங்களா? Do you see the power of the Holy Spirit through your children? உங்க பிள்ளைங்க கிட்ட இந்த வல்லமை வெளிப்படுறதை If பாக்குறீங்களா? you don't see it, my dear friend, you have been deceived claiming that you have the power of the Holy Spirit. ஐயா, இந்த மாற்றம் எனக்குள்ள இல்லனா நான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால செயல்படுறேன்னு சொல்லி என்னை நானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன். By the way, you can preach. ஐயா, பிரசங்கிக்க முடியும், You can teach. உபதேசிக்க You முடியும், can be a pastor. போதகரா கூட இருக்க You முடியும், can be a very good minister of God. ஒரு மிகப்பெரிய ஊழியரா கூட இருக்க முடியும், Maybe you can have a very big organization. மிகப்பெரிய ஸ்தாபனம் கூட வச்சுக்கலாம். Sir, thousands may come for your crowd, for your meeting. உங்களுடைய கூட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூட வரலாம். Thousands may claim that they got deliverance. ஆயிரக்கணக்கான பேர் விடுதலை பெற்றோம்னு சொல்லலாம். Thousands may really get deliverance. உண்மையாகவே ஆயிரக்கணக்கான பேர் விடுதலை பெற்றிருக்கலாம். That is God's power done for them. But do you have power of the Holy Spirit in you? அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது, அது தேவனுடைய வல்லமை, அவர்களுடைய தேவைக்காக தேவன் அருளியது. ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய பலனினாலே வல்லமையினாலே செயல்படுறத உங்களால பார்க்க முடியுமா? நாம எப்படி நினைக்கிறோம்னா, நான் இவன் தள்ள கைய வச்சோன்னு இவன் விழுந்தான்னா எனக்கு வல்லமை இருக்குன்னு நினைக்கிறோம். We think that when a person keep his hand on the other person and the other person falls flat, we claim that the person who kept the hand has power. Let me tell you. ஆனா ஒரு விஷயத்தை சொல்றேன். Moses was stood before the rock. மோசே கண்மலைக்கு முன்பாக நின்றார். Second time. இரண்டாவது முறை. He was about to disobey. அவன் கீழ்ப்படியக்கூடிய ஒரு சூழ்நிலை அது. அவன் கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலை அது. God asked him, go and speak to the rock. தேவன் மோசேயிடம் போய் கண்மலையிடம் பேச சொன்னார். But this guy took the stake. ஆனால் மோசே அந்த கோலை He came and hit the rock. அவர் வந்து அந்த கண்மலையை அடித்தார். A blunder mistake spoiling the image of an advocate, intercessor of Christ. கிறிஸ்து எப்படி நமக்காக பரிந்து பேசுகிறார் என்கிற ஒரு காரியத்தின் முன்னோட்டத்தை அங்கே மோசே குலைத்து போட்டார். அடிச்சான். He hit the rod. ஆண்டவர் டபால்னு அவன அடிக்கல. But God did not immediately spat him back. தண்ணி வரல first time. The first time the water didn't come out. He hit it back second time. இரண்டாவது முறை மோசே அடித்தார். But water came. தண்ணி வந்தது. Why? ஏன்? To meet the need of the people. That is not the power of Moses, that is the grace of God. Amen. ஜனங்களுடைய தேவையை சந்திக்க அவர்களுடைய தாகத்தை போக்குவதற்காக தண்ணி வந்ததே தவிர இது மோசேயுடைய வல்லமை அல்ல, கர்த்தருடைய கிருபை. If I preach, ஐயா நான் பிரசங்கிக்கிறேன், maybe you would have enjoyed the sermon. ஒருவேளை நீங்க அந்த அனுபவம் நல்லா இருக்குன்னு நினைக்கலாம். It would have changed your life. அது உங்க வாழ்க்கையை மாற்றலாம். It will become a great minister towards you. அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை It would have உருவாக்கலாம். changed the entire your family life. அதன் மூலம் உங்க மொத்த குடும்ப வாழ்க்கை கூட மாறலாம். And you may come and tell me, நீங்க வந்து என்கிட்ட சொல்லலாம், brother, ஐயா you have a powerful preaching. நீங்க வல்லமையா We பிரசங்கிக்கிறீங்க. enjoy the power of the Holy Spirit. பரிசுத்தனுடைய வல்லமையை நாங்க அனுபவிச்சோம். Oh, because of your preaching, my family has been restored. உங்க பிரசங்கத்தை கேட்டு என் குடும்பம் மறுபடியும் சீர் பெற்று விட்டது. My spiritual life being regenerated. என் ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர் பெற்று I விட்டது. could recognize so many things from the Bible. வேதத்தின் அநேக காரியங்களை என்னால் காண I முடிகிறது. am being rewarded by God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். You have been a great blessing for me and my family. Wonderful, fantastic. ஐயா என் குடும்பத்திற்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில நீங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதம் சொன்னீங்கன்னா, Which doesn't mean that I have the power of the Holy Spirit. அதுக்கு அர்த்தம் ஏன் கிட்ட பரிசுத்த வல்லமை இருக்குன்னு கிடையாது. God is graciously ministering you. தேவன் கிருபையாக
உங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். God wanted to do the ministry in you. தேவன் உங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை செய்ய விரும்புகிறார். God can use the prophet Balaam or God can use the donkey of the prophet Balaam. தேவனாலே ஒரு தீர்க்கதரிசியாக பீலையாமையும் பயன்படுத்த முடியும். இல்லை என்றால் பீலையாமை சுமந்து வந்த கழுதையை கூட பயன்படுத்த முடியும். எந்த கழுதையை வச்சுனாலும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாத்த முடியும். God can use any donkey to change my life. அது இந்த கழுதையா இருந்தாலும் சரி, எந்த கழுதையா இருந்தாலும் சரி. That can be this donkey or whatever donkey it may But be. if I have the Holy Spirit, ஆனா எனக்குள்ள ஆவியானவர் if I have the power of the Holy Spirit, எனக்குள்ள ஆவியானவரின் பலன் if I இருந்தால், enjoy the power of the Holy Spirit, எனக்குள்ள ஆவியானவரின் பலன் மகன் செயல்பட்டால், I know. எனக்கு தெரியணும். When I look at mirror, நான் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது, oh, I could see Christ. நான் கிறிஸ்துவை நான் பார்க்க வேண்டும். When I look at this mirror, ஐயா, இந்த வேத வென்றும் கண்ணாடியை நான் பார்க்கும் போது, I study, how Christ has behaved. கிறிஸ்து எப்படி செயல்பட்டார் நான் படிக்கும் போது, And I said, God, thank you. தேவனே உமக்கு நன்றி. This is how I have behaved. இப்படிதானே நானும் செயல்படுறேன். Wow. ஆமா ஆண்டவரே, Oh, I saw Christ. நான் கிறிஸ்துவை போல் Oh, மாறுகிறேன். I could see what Christ has done in this book. தேவனாகிய கிறிஸ்துவானவர் இந்த வேதத்தில் என்ன செய்தார் என்பதை நான் And காண்கிறேன். I could see the image of Christ in me through the events happening all around me. நடக்கிற சூழ்நிலைகள் மூலமாக இந்த காரியங்களை செய்கிறதை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை, அவருடைய சாயலை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. I'm getting transformed. நான் மறுரூபமாகிறேன். If I'm getting transformed, நான் மறுரூபமானேன்னா, I'm keep getting transformed. தொடர்ந்து மறுரூபமாகும் போது, That is what I do have the power of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எனக்குள்ள இருக்கிறது என்பதற்கான சாட்சி. I'm going to deal one more topic later point of time. It will surprise you. இன்னொரு தலைப்பு நான் பின்னாடி பேச போறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். This is under the same topic. இதே தலைப்பு கீழ Leading by the Holy Spirit. ஆவியானவருடைய வழி நடத்துறது. From the same chapter. இதே அதிகாரத்துல. But let me tell you this as a gist. ஆனா அதுக்கு முன்பாக சுருக்கமா சொல்றேன். If you have the power of the Holy Spirit, உங்களுக்குள்ளே பரிசுத்த வல்லமை இருந்தா, don't expect others to see it. மத்தவங்க அதை பார்க்கணும்னு நினைக்காதீங்க. First you see the power in you. முதல்ல நீங்க அந்த வல்லமையை பாருங்க. If you don't recognize the power of the Holy Spirit in you, my dear friend, you are getting deceived. நீங்கள் உங்களுக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை செயல்படுவதை நீங்கள் அனுபவிக்கல, புரியலனா நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் என்று அப்படியே அர்த்தம். கரண்ட் இறங்கிச்சு பிரதர், அப்படிலாம் ஒரு பக்கம் இறங்காது. You may claim that I can see a huge shock coming. That all those things are fake. I felt like the snow water has just drenched me from head to toe. ஐயா, தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு குளிர்ந்த நீர் என் மேல் பாய்ந்தோடியதை நான் உணர்ந்தேன். ஏசிக்கல் நீங்க அதை தள்ளி நில்ல. Don't stand near the AC vent, move and stand. That is not the power of the Holy Spirit. ஐயா, இதுக்கு பேர் பரிசுத்த பலன் அல்ல. Do you have the power of the Holy Spirit? பரிசுத்த அவனுடைய பலன் இருக்கா? Who can answer that question? அதுக்கான பதிலை யாரு சொல்ல முடியும்? You can answer the question. உங்களால மாத்திரம் தான் சொல்ல முடியும். If you see Christ, நீங்கள் உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா, as we sang today, இன்னைக்கு பாடின மாதிரி, O Spirit of God, ஆவியானவரே, show us Christ. கிறிஸ்துவை நாங்கள் காண வேண்டும். Open our eyes. எங்கள் கண்களை திறந்தருளும். Show us Christ. கிறிஸ்துவை நாங்கள் காண Do you வேண்டும். see Christ in you? கிறிஸ்துவை நீங்க பாக்குறீங்களா? இயேசு மாதிரியே மாறிட்டு வரணும் மாப்ள. பரிசுத்தாவின் உனக்கு பலமா செயல்படுறாரு அர்த்தம். But I am actually changing like Christ in every action of my life, and that is the evidence of the power of Spirit in your life. Simply keep coming to the church and nothing is happening and just shouting here, rolling here and doing all the gimmicks. My dear friend, you are being cheated and you are being deceived. ஐயா, வெறுமனே சபைக்கு வந்து சபையில கொஞ்ச நேரம் இருந்துட்டு சத்தம் போட்டுட்டு இங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு ஏதாவது செய்கைகளை செஞ்சுட்டு நம்ம திரும்பி போறோம்னா நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. Who can also testify that you have the power of the Holy Spirit? இதை தவிர வேற யார் எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்பதை சாட்சி கொடுக்க முடியும்? I want you to remember all these scriptures. இந்த எல்லா வசனத்தை நீங்க மனசுல வைக்கணும் நான் நம்புறேன். John 3:16 is the core verse of my rebirth. யோவான் 3:16 என்னுடைய புது பிறப்பு இல்ல மறுஜென்மமாகுதலுடைய மிக முக்கியமான வசனம். Ephesians 3:16 எபேசியர் 3:16 is talking about my inner power which is given by the Holy Spirit. என்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே காணப்படுகிற பலன் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அருளுவது. 2 Corinthians 3:18 2 கொரிந்தியர் 3:18 How can I find that I have the power? இந்த வல்லமை எனக்குள்ள இருக்கா என்று நான் எப்படி அறிவது? How can I find? நான் எப்படி கண்டுபிடிப்பது? I read Christ. நான் கிறிஸ்துவை வாசிக்கும் I போது, evaluate myself. என் வாழ்க்கையை நான் பார்க்கும் போது, Yeah, Christ is coming. கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிட்டேன். I think I have said this illustration
illustration many times, but I'll just quote it once again. இது முன்னாடி இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன். You have heard about Reverend Billy Graham. ரெவரண்ட் பில்லி கிராம் அவர்களை குறித்து நீங்கள் When he கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். got married, திருமணமான போது no, Ruth Graham. அவங்களுடைய மனைவியா ரூத் கிரகம் This அவர்கள். man is tall and gigantic, இவர் நல்ல உயரமான வாட்ட சட்டமான மனிதர். and she was a daughter of a missionary. அந்த அம்மா ஒரு மிஷனரியின் மகள். So simple and soft. ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய Everybody is looking a lot of differences when it comes to Graham and Ruth. இந்த ரெண்டு பேரை பார்க்கும்போது எல்லாருக்கும் நல்ல வித்தியாசமான ஜோடியா இருக்குன்னு தான் நினைச்சாங்க. Oh, they couldn't see any similarities between Mr. Graham and Mrs. Ruth. மிஸ்டர் கிரஹாம் அவர்களுக்கும் மிஸ்ஸஸ் ரூத் அவர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகமா அவங்களால எதுவும் பார்க்க முடியல. But they started living their life. ஆனா அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. Later point of time, பின் நாட்களிலே the people those who are close to that family, அந்த குடும்பத்துக்கு மிக நெருக்கமானவர்கள் சொல்லும்போது They said- அவங்க சொல்லும்போது okay, earlier their faces are completely contradict. முன்னாடி அவங்க முகங்கள் அப்படியே எதிரும் புதிருமா இருக்கும், மாறு வித்தியாசமா இருக்கும். But when they come to their just to the last lap of their life, ஆனா அவங்க வாழ்நாட்களின் கடைசி காலங்களை அவங்க கழித்துக் கொண்டிருந்த போது they could easily see, it seems like Ruth's face was like Billy Graham's face. ரூத் கிராம் அவங்களுடைய முகமே பில்லி கிராமுடைய முகம் போல பிரதிபலிக்கிறத அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. It doesn't mean that okay, the facial structure has been changed. No, முகம் அப்படி மாறிடுச்சு அப்படி சொல்லல. no. For what he loved, அவர் எதுக்கு சிரிப்பாரோ she would have laughed. அந்த அம்மாவும் சிரிப்பாங்க. What he would have not just extended his eyebrow. எதற்கு தன்னுடைய புருவங்களை உயர்த்தி பாப்பாரோ She has also started doing that. அததான் இந்த அம்மாவும் செய்யறாங்க. For what she looked at him like a gaze on him. எதற்கு அவங்க பார்க்கும்போது எது அவர்களை ஆச்சரியப்பட வைக்குதோ Oh, for that also she started gazing. அது இவங்களே ஆச்சரியப்பட வைக்குது. The mannerism, everything has been changed. அவங்களுடைய செயல்கள் எல்லா காரியங்களும் ஒன்றாக மாறிவிட்டது. So the originally she was different. ஆரம்பத்துல வித்தியாசமா இருந்தாங்க. Now seeing Graham, talking to Graham, and just spending time with Graham, traveling with Graham, and one point at time she literally become like Graham misses. ஒரு காலத்துல கிரகாம் அவர்களை பாக்குறாங்க, அவரோட பேசுறாங்க, அவரோட செயல்படுறாங்க, போகிற இடத்துக்கு அவங்க கூட போறாங்க. ஒரு காலகட்டம் வந்த போது பில்லி கிராம் எப்படி இருந்தாரோ அவரை போலவே இவர்களும் மாற ஆரம்பித்து விட்டார்கள். Do you have that kind of life? அதே போல ஒரு மாற்று எண்ணத்துல காணப்படுதா? When you see Christ, நான் கிறிஸ்துவை பார்க்கும்போது you will see there is a difference. எனக்குள்ள ஒரு மாற்று இருக்கிறத நான் பார்க்கணும். Not only that, அது மாத்திரமல்ல, other will see you like Graham nowadays. மற்றவர்களும் பார்க்கும்போது சொல்லுவாங்க, அம்மா நீங்க இப்ப கிரகாம் மாதிரியே பேசுறீங்க. The biographers seeing you and they said, oh, you are like your husband nowadays. அந்த வாழ்க்கை சரிதை எழுதுனவங்க சொல்றாங்க, அம்மா நீங்க உங்க கணவர் மாதிரியே இப்ப நீங்க Oh, செயல்படுறீங்க. your habits, உங்களுடைய செயல்கள், your taste, உங்களுடைய விருப்பங்கள், your interest, உங்களுடைய ஆசைகள், the way you talk, நீங்க பேசுற விதம், the way you respond. நீங்க பதில் சொல்ற விதம், You know what? Everything is like Graham. We could see that. எல்லாமே கிரகாம் போலவே மாறிடுச்சு. Number one, முதலாவது, if you have the Holy Spirit, பரிசுத்தாவின் உங்களுக்குள்ள if you have the இருந்தால், power, அந்த வல்லமை இருந்தால் you know it. நீங்க know it. உங்களுக்கு அது தெரியணும். Second, இரண்டாவது, others will come to see it. மற்றவர்களும் அதை பார்க்க Others will also testify that. மற்றவர்கள் அதை சாட்சி கொடுப்பாங்க. Look at Acts chapter 1 verse 8. அப்போஸ்தலர் 1:8 பாருங்க. This is the very first verse Bible is talking about the power of the Holy Spirit after the ascension or during the ascension. இயேசு கிறிஸ்து பரமேறும் போது முதல் முறையாக வேதத்திலே பரிசுத்த ஆவியானவரின் பலனை குறித்து பேசப்பட்ட வசனம் இதுதான். I mean, the New Testament era or the New Covenant era, this is the key scripture. What is the purpose of the power? இந்த புது உடன்படிக்கையின் கீழே இந்த புதிய ஏற்பாட்டிற்குள்ளே நாம் பிரவேசித்த போது நமக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு வசனம் இது. And let's read that verse. அதை வாசிப்போம். But you will receive the power when the Holy Spirit has come upon you, and you will be my witness in Jerusalem. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எங்க சாட்சியா இருப்போம்னா முதலாவதாக எருசலேம்ல. You will become witness. நாம சாட்சியா இருப்போம். For example, ஒரு உதாரணத்திற்கு, if I'm a good person, நான் ஒரு நல்லவன் வச்சுக்கோங்க. who is the witness for me to testify that I'm a good person? என்னை நல்லவன் என்று சாட்சி கொடுக்கிறதுக்கு முதல் யாரு கொடுக்கணும்? முதல்ல நான் கொடுக்க கூடாது. புரியுது உங்களுக்கு? நான் நல்லவன், my dear friends, I'm kind and good அப்படின்னா, டேய் இடத்த காலி பண்றா, நான் யாருன்னு நான் சாட்சி கொடுக்க கூடாது. சாட்சினாலே இன்னொருத்தங்க சொல்லணும்.
It should not be I who claim that I am a good person, but who should be a witness about me is not me, but witness itself means somebody is testifying about me. For example, there is a case filed that I have killed somebody ஒரு உதாரணத்திற்கு இப்ப நான் ஒருவரை கொலை செய்து விட்டேன் என்று ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செயல்பட்டுச்சுன்னா, and I was in the trial, இப்போ நான் குற்ற வழக்குகளை விசாரணைக்கு நிக்கிறேன். and the judge was asking, இப்ப நீதிபதி கேக்குறாங்க, did you kill him? கொன்னீங்கப்பா? He said, no, இல்ல சார், நான் கொல்லல. I never killed him. நான் கொல்லல சார். Okay, is there any witness? சாட்சி இருக்குதா? I am the witness. நான் தான் சாட்சி. Would you believe it? நீதிபதி ஒத்துப்பாரா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். Turn to your neighbor. நம்ம சாட்சி எல்லாம் இப்படிதான் இருக்கு. All our testimonies are like this. All witnessing. All our witnesses are like நான் this. செபித்தேன், I prayed, ஆண்டவர் பேசினார், God answered, and எனக்கு வலி இப்படியே போயிடுச்சு. and my pain went away like this. நீங்க சொல்லக்கூடாது. You should not be that. சாட்சினால என்ன அர்த்தம்னா என்ன பத்தி இன்னொருத்தர் சொல்றது. When it is a witness, it means somebody else is testifying about me. Your honor, I have not killed anybody. கனம் நீதிபதி அவர்களே, நான் யாரையும் கொலை செய்யவில்லை. Do you have any witness? சாட்சி இருக்குதா? I am there. நான் இருக்கேன். No. இல்ல, This நீ இல்ல. witness is not valid. இந்த சாட்சி செல்லாது. Can you find somebody வேற ஏதாவது சாட்சி இருக்குதா? who can testify that you have not killed? நீங்கள் கொலை செய்யவில்லை என்பதை சாட்சி கொடுக்க வேற யாராவது இருக்காங்களா? I no need to come and claim that I have the power of the Holy Spirit. ஏன் நான் என்கிட்ட ஆவியானவர் பலன் இருக்குன்னு சொல்லணும் அவசியம் இல்ல. Somebody will come. யாரோ ஒருவர் வரும்போது Somebody will come. மற்றவங்க சொல்லுவாங்க, And he will say, அவங்க சொல்லுவாங்க, I know Sylvan has the power of the Holy Spirit. ஐயா, எனக்கு இந்த ஐயாவை தெரியும், இவருக்குள்ள பரிசுத்த பலன் இருக்கு. I could see the power of the Holy Spirit in him. அவருக்குள் பரிசுத்த பலனை நான் பார்க்கிறேன். And who will say that? அது யார் சொல்லுவாங்க? In what order? எந்த வரிசையில சொல்லணும்? Look at that order. அந்த வரிசையை பாருங்க. Today many preachers, the power of the preachers will be testified by XYZ. இன்னைக்கு பல நேரத்துல பல பிரசங்கியார் வல்லமையானவங்கன்னு சொல்லி வெளியே இருக்கிற கடைசி இருக்கிற யாரோ ஒருவர் சாட்சி கொடுக்கறாங்க. But your power will be manifested through stages. ஆனால் உங்களுடைய வல்லமை அது வரிசையாக அடுக்கடுக்கா தான் செயல்படுது. Jerusalem, Jerusalem, முதலாவது எருசலேம், Judea, யூதேயா, Samaria, சமாரியா, ends of the earth. பூமியின் கடைசி வரை. Jerusalem will tell you, you have the power of the Holy Spirit. எருசலேமில் சொல்ல வேண்டும், உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியின் பலன் இருக்கிறது. That's where Jerusalem testify that. ஐயா, உங்க எருசலேம் சொல்றாங்களா? ஓ, இது பிரசங்கத்துல கேக்குற கேள்வி நினைச்சீங்களா? இப்போ உங்களை பார்த்து கேக்குறேன். Do you hear the testimony from your Jerusalem that you have the power of the Holy Spirit? நீங்கள் இருக்கிற உங்கள் எருசலேமில உங்களிடத்துல பரிசுத்த ஆவியின் பலன் செயல்படுதுன்னு சொல்லி சாட்சி கொடுப்பாங்களா? No, the meaning of Jerusalem is so many things. எருசலேம் சொன்னா அதுக்கு நிறைய விளக்கம் சொல்ல முடியும். Maybe one or two I'll just give and finish. ஒன்னு ரெண்டு சொல்லி நான் முடிக்கிறேன். Jerusalem is the place all the apostles were. எருசலேம் என்பது அப்போஸ்தலர் அனைவரும் வாழ்ந்த இடம். Jerusalem is the place where you have a temple. எருசலேம் தான் தேவ ஆலயம் இருந்த இடம். Jerusalem is the place where all Jewish people gathered for this Passover. பஸ்கா பண்டிகைக்கு அனைத்து யூதர்களும் கூடி வருகிற இடம் இந்த எருசலேம். And Jerusalem is the place they have testified, witnessed all about the Holy Spirit power for the first time. முதல் முறையாக பரிசுத்த பலனை குறித்து சாட்சியை குறித்து கேள்விப்பட்ட எல்லாராலும் சொல்லப்பட்ட இடம் இந்த ஜெருசலேம். And Jerusalem is the place all saints. எல்லா பரிசுத்தவான்களுடைய கூட்டம். Now you be a testimony here. முதலாவதாக இங்க நம்ம ஒரு சாட்சியா இருக்கணும். யாருமே இல்லாத கொரியால போய் கையை வச்சு 1000 பேர் சுகமானா வாங்க சார் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல பண்ணுங்க ஃபர்ஸ்ட். You claim that I went to Korea and I laid my hands, 1000 got healed. Sir, first come, let's go to our government hospital and do it here. Jerusalem is the place who is watching you continuously. எப்பொழுதும் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிற இடம் எருசலேம். Jerusalem is the place who knows you better. என்னை அதிகமாக அறிந்த இடம் எருசலேம். Jerusalem is the place people know that you have been saved. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதை எல்லாம் அறிந்திருக்கிற இடம் எருசலேம். Jerusalem is the place people believe that you claim that you are saved. நான் ரட்சிக்கப்பட்டவன் சொல்றத ஜனங்கள்லாம் கேள்விப்பட்ட இடம் எருசலேம். And Jerusalem is the place they know what does it mean salvation. ரட்சிப்புனா என்ன என்பதை அறிந்திருந்த கூட்டம் இருக்கிற இடம் எருசலேம். Jerusalem is the place they know the word. தேவ வார்த்தை அறிந்த இடம் எருசலேம். Jerusalem is the place where they dwelling in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே தங்கி இருக்கிற இடம் எருசலேம். Jerusalem is the place where all the people are just longing for God. தேவனுக்காக காத்திருக்கிற கூட்டம்
கூட்டம் இருக்கும் இடம் எருசலேம். And Jerusalem is the place always just crowded and just walked along. எல்லாரும் இணைந்து இசைந்து சேர்ந்து நடக்கிற இடம் எருசலேம். Your home is your Jerusalem. ஐயா, உங்க வீடு உங்க எருசலேம். They know you that you have got saved. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கிறது உங்க வீட்டுக்கு தெரியும். You have family worship. குடும்ப கூடுகை இருக்கிறதா? Are you praising and worshiping God together as a family? குடும்பமாக இணைந்து தேவனை ஆராதிக்கிறோமா? Can you behave there as you have been filled with the Holy Spirit? அங்க பரிசுத்தாவினால் நிறைந்தவனாக என்னால வாழ முடியுமா? Or you have fight with your wife? மனைவியோட சண்டை போட்டுட்டு And can you have a family worship with your kid? உடனே குழந்தையோட சேர்ந்து ஜெபிக்க முடியுமா? Oh, because you have all around the people, those are close to your heart. இவங்க எல்லாரும் உங்களுடைய இருதயத்துக்கு நெருக்கமானவர்கள். And they know you more. அவர்கள் உங்களை அதிகமாக அறிவார்கள். You are eating along with them. அவங்களோட சேர்ந்து சாப்பிடுறோம். And all the Jerusalem, they are eating together. எருசலேம்ல எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. And you have slept together. அவங்க சேர்ந்து படுத்து உறங்குவாங்க. They shared every possessions together. Acts chapter 2 verse 42. அப்போஸ்தலர் 2:42 படிக்கிறபடி அவர்கள் சகலவற்றையும் பொதுவாக They வைத்திருந்தார்கள். were all staying together. சேர்ந்து They இருந்தார்கள். were living together. சேர்ந்து They were வசித்தார்கள். eating together. சேர்ந்து உணவு அருந்தினார்கள். Sharing their work of their hands together. தங்கள் கைகளின் வேலையை சேர்ந்து செய்தார்கள். Today, your home is your Jerusalem. இன்னைக்கு என் வீடு தான் என் எருசலேம். Do you have power? வல்லம் இருக்குதா? Does your home testify that you have been filled by the Holy Spirit and power? என் வீடு இன்றைக்கு நான் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கிறேன் என்பதற்கு சாட்சி கொடுக்க முடியுமா? And the next one is Judea, adjacent side. அதுக்கு அடுத்தது யூதேயா, பக்கத்து பட்டணம். So all these places. தொடர்ந்து ஒரு எல்லா And இடங்களிலும். Samaria is the place people, those who don't like you. சமாரியா என்பது எனக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள். The people, those you don't like them. இல்ல, எனக்கு அவர்களை பிடிக்காது. When John, James and Jesus, they went along, they had a time, they had to go through Samaria. ஒருமுறை யாக்கோபு, யோவான், இயேசு அவர்கள் இணைந்து சமாரியா வழியை செல்ல முற்பட்ட போது, And they said, no, when they're resisting Jesus, அவர்கள் இயேசு உள்ள அனுமதிக்காத போது, Jesus said, these people said, யாக்கோபு யோவானும், oh, we bring fire and just, burn Samaria. வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அவர்களை எரித்து விடும் ஐயா. என்ன ஆவி இப்போ உனக்குள்ள இருக்கு? What spirit do you have? நம்ம வீட்லயே நம்ம அப்படித்தானே இருக்கு. And that's how we also in our homes. அவன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன். I'll never see his face again. அவன் வர விட்டு அவன் வீட்டுக்கு. He should never step on my home. அவன் போக மாட்டேன். I'll also not go. என்ன ஆவி இது? What spirit it is? உங்க வீடு சொல்லுமா? Can our home say? அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. He has the spirit of God. பரிசுத்த ஆவியானவர் வந்து தனியா வர மாட்டாரு, வல்லமையோட தான் வருவாரு. When the spirit of God comes, he doesn't come alone, he comes with the power. அவருக்குள்ள வல்லமை இருக்கு சார். He works with his power. Do you hear that testimony at home? இந்த சாட்சியை வீட்டுல நான் கேட்கிறேனா? Do you testimony among your relatives? என்னுடைய உறவுக்காரர், சொந்தக்காரங்க கிட்ட என்கிட்ட சாட்சி இருக்குதா? Do you get such testimony from Samaritans, the people those having differences with you? நமக்கூட கருத்து வேறுபாடுகளோடு காணப்படுகிற சமாரியர் இடத்துல கூட எனக்கு சாட்சி இருக்குதா? Do you have that kind of testimony the third person? ஏதோ ஒரு மூன்றாவது மனுஷர் என்ன பார்த்து இந்த சாட்சி கொடுப்பாங்களா? If you have that kind of testimony, my dear friend, you are being filled with the power of the Holy Spirit. இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நான் பெற்றிருக்கிறேன்னா பரிசுத்தாவின் வல்லமையினால் நான் நிறைந்திருக்கிறேன்னு அர்த்தம். How many of you have the Holy Spirit in you? எத்தனை பேருக்கு ஆவியானவர் இருக்கிறாங்க? கையை நல்லா தூக்கு. Do you have Holy Spirit in you? ஆவியானவர் இருக்கிறாங்களா? அந்த Holy Spirit வல்லமையோட இருக்கிறாரா? Do you have the Holy Spirit with power or without power? He is always coming along with power. If that power is in you, my dear friend, you will see Christ and others will see you are as a witness and a powerful person. ஐயா, பரிசுத்தாவியானவர் எனக்குள் இருக்கும்போது அவர் வல்லமையோட செயல்படுகிறார். அவர் எனக்குள்ளே வல்லமையோடு செயல்படும் போது முதலாவதாக நான் கிறிஸ்துவை எனக்குள்ளே காண ஆரம்பிப்பேன். இரண்டாவது, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்னை குறித்து சாட்சி கொடுப்பாங்க. By the power of the Holy Spirit, பரிசுத்தாவின் பலத்தினாலே mortify the deeds of your body. உங்களுடைய சரீரத்தின் செய்கைகளை அழித்து. You cannot overcome. என்னால முடியாது. You cannot overcome anger. என்னால கோபத்தை ஜெயிக்க முடியாது. You cannot overcome jealous. என்னால பொறாமையை ஜெயிக்க முடியாது. You cannot overcome lust. என்னால இச்சையை ஜெயிக்க முடியாது. You cannot overcome gluttony. என்னால பெருந்தினியை ஜெயிக்க முடியாது. You cannot overcome laziness. என்னால சோர்வை ஜெயிக்க முடியாது. You cannot overcome lust over money.
பணத்துக்கு மேல இருக்க ஆசையினால ஜெயிக்க You முடியாது. cannot overcome insecurity feelings. எனக்குள்ளே காணப்படுகிற பயத்தை ஜெயிக்க You முடியாது. cannot overcome the lust of luxury. இல்ல சுகத்துக்கு மேல சுகமா இல்ல சந்தோஷமா வாழுகிறதுக்கு மேல இருக்கிற ஆசையால ஜெயிக்க முடியாது. You cannot overcome the world. உலகத்தினால ஜெயிக்க முடியாது. You cannot even overcome your humanness. இல்ல எனக்குள்ள காணப்பட மனுஷிகத்தை கூட ஜெயிக்க முடியாது. But by the power of the Holy Spirit, you can overcome it all and you can see Christ in you. ஆனால் பரிசுத்தாவின் பலத்தினாலே இவை எல்லாவற்றையும் என்னால ஜெயிக்க முடியும். கிறிஸ்துவையும் என் வாழ்க்கையில நான் காண்பிக்க முடியும். Next 1 week, அடுத்த ஒரு வாரம் sing. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. No, sing. பாடல் பாடும்போது Open our eyes தேவனே என் கண்களை திறந்து to see Christ. கிறிஸ்துவை நான் காண, Holy Spirit, ஆவியானவரே open my eyes என் கண்களை திறக்க to see Christ. கிறிஸ்துவை நான் காண And வேண்டும். Ephesians 3:6, எபேசியர் 3:16 I would like to see Christ in me. நான் கிறிஸ்துவை என்னில் காண And வேண்டும். 2 Corinthians 3:18, 2 கொரிந்தியர் 3:18 oh, I should see the growth of conforming the image of Christ in me. கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக நான் மாறுகிறதை என் வாழ்க்கையில் நான் பார்க்க வேண்டும். நான் பார்க்கணும். I want to see. நானும் பார்க்கணும். I also want to Acts see. 1:8, மத்தவங்களும் பார்க்கணும். And as per Acts 1:8, let the others also see. That is what spirit filled and spirit leading life. இதுதான் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. Let's be filled and led by Holy Spirit. Thank you. God bless you. We'll continue next week. பரிசுத்தாவினால் நாம் நிரப்பப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவாராக. அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம்.